நில்லுங்க, கல்லாதீங்கம்மா. தீர்காயுசா இருக்கணும்பா. எல்லாருக்கும் துணி கொடுக்க போறாங்க. எவ்வளவு பேர் வந்தாலும் அவ்வளவு பேருக்கும் துணி கொடுப்பாங்க. வரிசையா நில்லுங்க. நில்லுங்கம்மா. ஆஹா, எவ்வளவு செலவு பண்ணி எவ்வளவு அழகா நடத்துறாங்க. அண்ணா மனசு பெரிய மனசியா. மூத்ததாரத்து பிள்ளையா இருந்தாலும் அவன் பிறந்த நாள் விழாவை எவ்வளவு சிறப்பா கொண்டாடுறாங்க பாரு. ஏன் கொண்டாட மாட்டாங்க? சொத்து இருக்குல்ல. சொத்து இருந்தா மட்டும் போதுமையா, மனசு இருக்கணையா. அங்க நிக்கிறான் பாரு, அவன் தான் அவங்க சொந்த பையன். அவனுக்கு இந்த மாதிரி கொண்டாடினதே கிடையாது. சரி சரி, போ போ. சுப்பையா, எனக்கு எதுக்கு தம்பி? அது என்ன சுப்பையா அப்படி சொல்லிட்ட? நீ அப்பா காலத்துல இருந்து இந்த வீட்டை கண்ணுக்கு எமையா பாத்துக்கிட்டு இருக்க. உனக்கு இடைக்கு இட தங்கம் கொடுத்தாலும் உன் கடன் தீராது. பெரிய வார்த்தையெல்லாம் எதுக்குங்க? அம்மாவோட நீங்க 2 பேரும் சேர்ந்து நல்லா இருந்தா அதுவே போதும். சரி வாங்கிக்க. சுப்பையா, இப்பெல்லாம் உன் பொண்ணு வர்றதே இல்ல. அவளுக்கு பரீட்சை நடக்குதுமா, ராத்திரி பகரமா படிச்சிட்டு இருக்கா. ஐயோ விடுங்க, யாராவது பார்க்க போறாங்க. யாரும் பார்க்க மாட்டாங்க. ப்ளீஸ், நான் சொல்ற மாதிரி கேளு. உன்னை பார்த்து 1 வாரத்துக்கு மேலாச்சு. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இப்படி இறக்கப்படுற மாதிரி பேசி என் மனசை கரைச்சிடுறீங்க. எனக்கும் இறக்க குணம் வேற. போச்சுடா, டைம் வேஸ்ட் பண்ணாத. ஐயோ விடுங்க. இத பாருங்க, இப்ப நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதா நீங்க சொல்றது கேட்பேன். என்ன கல்யாணம் பண்ணிக்குவீங்கல்ல? சத்தியமா கல்யாணம் செஞ்சுக்குவேன். எல்லாரும் 3 முடிச்சு போடுவாங்க, நான் உனக்கு 6 முடிச்சு போடுறேன். ஓகேவா? இதே மாதிரி நாளைக்கு வரேன். கதவை திறந்து வை. அப்பா ஆசைய பாரு. சீக்கிரம் போங்க, யாராவது பாத்துட்டு போறாங்க. கௌசல்யா, என்ன காரியம் செஞ்ச? நான் என்ன செஞ்சேன்? வெட்கம் கிட்டவள. நாளையில இருந்து நான் எப்படி தலை நிமிர்ந்து நடக்க முடியும்? எதுக்கு நடிச்சீங்க? இப்போ கட்டிக்க போறவரோட ஆசையை நிறைவேத்தின, அது தப்பா? வாய மூடு. ஏதாவது பேச வெட்டி போட்டுருவேன். இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறியா? அவங்க அந்தஸ்து என்ன, நம்ம அந்தஸ்து என்ன? அவங்க அந்தஸ்து எட்டி பிடிக்கிறதா போய் எண்ணம். நீ 30 வருஷமா இந்த வீட்டுல வேலை செஞ்சு என்ன சாதிச்ச? நல்லவங்கிற பேர் மட்டும்தான். ஆனா அந்த பேரால எனக்கு ஒரு நகை வாங்கி தர முடியுமா? நல்ல சேலையாவது வாங்கி தர முடியுமா? மிஞ்சி போனா ஏதாவது ஒரு வாட்ச்மேனுக்கு எனக்கு கட்டி தர முடியும், அதானே? ஆனா முதலாளியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு மகாராணி மாதிரி வாழ முடியும். உன்னால முடிஞ்சா எனக்கு உதவி செய். இல்லாட்டி வாய் இருந்து ஊமையா, கண்ணு இருந்து குருடா இருந்துட்டு போ. என்னால முடியாது, எனக்கு கண்ணு இருக்கு, ஒரு கை பாக்குறேன்னு சொன்னா உன் பொண்ணு நீ பொணமாதான் பார்க்க முடியும். என்னையா, இப்பவாவது நல்ல சம்பந்தம் கிடைச்சதா? உங்க ஆஸ்திக்கும் அந்தஸ்துக்கும் தகுந்த சம்பந்தம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா. எவ்வளவோ இடத்துக்கு போய் பார்த்துட்டேன். உங்களுக்கு ஏத்த சம்பந்தம் ஒன்னே ஒண்ணுதான் கிடைச்சது. இந்தாங்கம்மா போட்டோ. ரகு, இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா பாரு. இதெல்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லையே. நீங்க சரின்னு சொன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆமா, வேலையோட வேலையா சின்ன தம்பிக்கு ஒரு சம்மதம் கொண்டாந்துருக்கேம்மா. பொண்ணு ஒண்ணு அவ்வளவு அழகு இல்லைன்னாலும் பெரிய அந்தஸ்து உள்ள இடம். அதுக்கு அவசியமே இல்ல. அவனுக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன். அந்த பொண்ணு யாரும் இல்லாத அனாதை. அனாதை என் தலையில கட்ட பாக்குறீங்களா? அதுவும் என்ன கேட்காமலையே. நான் ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்க மாட்டேன்னா எப்படிரா? அந்த பொண்ணோட அப்பா உங்க அப்பாவை காப்பாத்த போய் அவர் ஆபத்துல மாட்டிக்கிட்டு உயிரை விட்டாரு. அன்னைக்கே அவரோட மகளை என் மருமகளா ஆக்கிக்கிறேன்னு நான் வாக்கு கொடுத்துட்டேன். அதுக்கு நான் தான் கிடைச்சனா? ரவி, இப்ப நான் வாக்கு தவறுன மாதிரி ஆகாதா? என்ன கேட்டா வாக்கு கொடுத்த? பாத்தியாப்பா இவன் எப்படி எதிர்த்து பேசுறான்? ஆமா, நீ அந்த பொண்ணு இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்ட, அவ்வளவுதானே? ஆமாப்பா. அந்த பொண்ணு உன் மருமகளா வருவா, அது நிச்சயமா நடக்கும். என்னப்பா சொல்ற நீ? ஆமாமா, அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்ப நீங்க சொன்னதும் நடக்கும். தம்பிக்கு எந்த பிரச்சனையும் வராது. அது இல்லப்பா, என் பேச்சு கேளு. நீ என் சொந்த பிள்ளை இல்லைங்கிறதால நான் உனக்கு ஒரு அனாதை பொண்ணை கட்டி வச்சுட்டேன்னு உலகம் சொன்னா என்னால தாங்க முடியாது. அம்மா, உங்க நல்ல மனசை பத்தி எனக்கு தெரியாதா? அடுத்தவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு நாமே கொலை பண்ணோம். ரொம்ப சந்தோஷப்பா. தேங்க்ஸ் அண்ணே. தரகரே, அண்ணனுக்கு பார்த்த பொண்ணு ஒண்ணு இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதை எனக்கு முடிச்சிருங்க. முடிப்பாங்க. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு குமார் அடிங்க. கௌசல்யா, என்ன சொல்ற நீ? என்ன மன்னிச்சிடுங்கம்மா. சின்னையா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்தாரு. பெரிய வீட்டு பிள்ளையாச்சு, வாக்கு தவற மாட்டாருன்னு எல்லாம் மீறிட்டேன். இப்ப இவர் இல்லைன்னு சொன்னா ஒரு பாழும் கிணறு பார்க்க வேண்டியதுதான்.
ரவி இது உண்மையா? இல்ல, இவ போய் சொல்றா. சின்னையா, என்ன பார்த்து சொல்லுங்க, இதெல்லாம் பொய்ன்னு. அம்மா, நாங்க உங்க குடும்பத்துக்கு கடமைப்பட்டவங்க. அவ சொல்றத பெருசா எடுத்துக்காதீங்க. டேய், நீதிக்கும் நியாயத்துக்கும் பேர் போனவரா நம்ம அப்பா. ஆனா நீ ஒரு அப்பாவி பொண்ணு அநியாயமா மோசம் செஞ்சு அவர் பேரை கெடுக்க பாக்குறியா? இந்த வீட்டோட மானத்தையும் அம்மாவோட மரியாதையும் கெடுத்துட்டியே. அம்மா, இவன் செஞ்ச வேலைக்கு நியாயம் கிடைக்கணும்னா அந்த பொண்ணோட கழுத்துல தாலி கட்ட சொல்லுமா. அதான்பா சரி, அதான் நியாயம். கௌசல்யாவே அவனுக்கு கட்டி வச்சிடலாம். முதல்ல மருமகளை கொடுங்க. போங்கம்மா. புருஷ பொண்டாட்டி பாலை பங்கு போட்டுக்கிற மாதிரி மனசையும் பங்கு போட்டுக்கணும். முதல்ல உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு ஜானகி. இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு சொல்லு. குழந்தைங்க. ஆ? ஆமாங்க, மத்தவங்கள மாதிரி 1-2 நாம நிறுத்திக்க கூடாது. குறைஞ்சது 10 குழந்தைங்களாவது பெத்துக்கணும். இந்திய மக்கள் தொகை தெரிஞ்சுதான் பேசுறியா? ஜானகி, நாம் இருவர் நமக்கு இருவர். அது நமக்கு இல்ல, நான் சொல்றத கேளுங்க. நாம் இருவர், நமக்கு 10 குழந்தைங்க. ஐயோ. 2 குழந்தைங்க பிறந்ததும் குடும்ப கட்டுப்பாடு அது இதுன்னு சொல்லி என்ன வற்புறுத்த மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க. கிண்டலா இருக்கா? 2 பிள்ளைங்கன்னா ஒருத்தனை டாக்டர் ஒருத்தனை இன்ஜினியர் ஆக்கலாம். அதே 10 பிள்ளைங்கன்னா டாக்டர், இன்ஜினியர், போலீஸ் ஆபீசர், லாயர், பைலட். போதும் நிறுத்து. நல்ல வேளை ஒரு கிரிக்கெட் டீமே வேணும்னு சொல்லியே. கிரிக்கெட் டீம்னு சொன்னதும் ஞாபகம் வருது. ஒருத்தனை கிரிக்கெட்டர், ஒருத்தனை டென்னிஸ் பிளேயர், ஒருத்தனை டான்சர், ஒருத்தனை சிங்கர், ஒருத்தனை. ஆ. அட தெய்வமே, எல்லாம் என் இஷ்டத்தையே சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சது என்ன? எனக்கு பிடிச்சது நீதான். நாம் இன்று அப்பா அம்மா ஆட்டம் ஆடத்தானே நீ சம்மதி. உதடுகள் உண்டியலாக தினம் முத்தங்கள் சேர்த்திடலாமே. நாம் இன்று அப்பா அம்மா ஆட்டம் ஆடத்தானே நீ சம்மதி.
அட தூங்காம தினம் தினம் இனி கட்டிலில கண்முழிச்சு விட்டு விட்டு காட்சி வச்சு சேவல் தான் கூவிட்ட பின்னே வெட்கப்பட்டு ஓடலாமா ஐயோ மனம் சிலிக்க சந்தோஷத்தில் குளிக்க அந்த ரங்கம் முழுக்க காயமே இனிக்க முத்து முத்து சின்னங்களை நானும் ரசிக்க அச்சு வெள்ள கண்ணத்துல இச்சி பதிக்க காலை காட்சி வைக்க சொல்லி கண்ணு சிரிக்க மீண்டும் மீண்டும் கொண்டாடலாம் நம்முள்ளம் கூவா கூவா சத்தம் கேட்கத்தானே நீ சொன்னதே நாம் இன்று அப்பா அம்மாட்டம் ஆடத்தானே நீ சம்மதி உழி பெற்று நல்ல சிற்பியவன் செதுக்கிய கற்கண்டு சிலை நீ நான் உன்னை சுவைக்கத்தானே பட்டமிட்டு வருவேனே நீதானே சுகம் தர என்னை சொந்தி சொந்தி இழுக்கின்ற காந்தமாக இருந்திடலாம் தினமா நான் இங்கு உன்னை சுத்தி சுத்தி வருவேனே என்னை அள்ளி குடிக்க உந்தன் கண்கள் துடிக்க உன்னை கொள்ளை அடிக்க உள்ளம் பறக்க வண்ண வண்ண வளையல்கள் கல கலக்க சின்ன சின்ன கொலுசுகள் உன்னை அழைக்க பட்டு துணி கசங்கிட எங்கி பறிக்க என்னை கொஞ்சம் நீ நினைக்கவா நம் உள்ளம் பூவா பூவா சத்தம் கேட்கத்தானே நீ சொன்னதே நாம் இன்று அப்பா அம்மாட்டம் ஆடத்தானே நீ சம்மதி பட்டியில் போட்டு நீ என்னிடம் கேட்டிடலாமே உதடுகள் உண்டியலாக தினம் முத்தங்கள் சேர்த்திடலாமே அம்மா அம்மா ஜானகி என்னத்த இத வாங்கிக்கம்மா இன்னையில இருந்து இந்த வீட்டு பொறுப்பு மொத்தம் உன்னோடது எனக்கு எதுக்கத்த இந்த பொறுப்பெல்லாம் இந்த வீட்டு மூத்த மருமக இல்லையாம்மா பொறுப்பை சுமந்துதான் ஆகணும் என்னம்மா இது யாரும் இல்லாத எனக்கு தாய் தந்தை எல்லாமே நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணுங்க 16 பெத்து வாழணும் எழுந்துருமா அம்மா நீ பண்றது எதுவும் சரியில்லை என்னடா சரியில்லை மூத்த மருமக கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்ட என் பொண்டாட்டி வேலைக்கான பொண்ணுங்கிறதுனால தானே உனக்கு இலக்காரம் அப்படி பார்த்தாலும் உன் ஜானகி அனாதை தானே சும்மா ஆத்திரப்படாத இந்த அவசர புத்தியாலதான் அந்த வேலைக்காரன் பொண்ணை கட்டிக்க வேண்டி வந்தது புரோக்கர் சம்பந்தம் கொண்டு வர அன்னைக்கு அனாதை பொண்ணு ஜானகியை ஒரு கட்டுக்கதை கட்டி அந்த பொண்ணை கண்டிப்பா என் மருமகளா ஆக்கணும்னு உனக்கு சொன்னேன் அந்த சம்பந்தத்தை கூட நீ ஒத்துக்க மாட்டேன்னு அப்பாவியான உங்க அண்ணன் அதை தடுப்பானோ எனக்கு கண்டிப்பா தெரியும் யாரும் இல்லாத அந்த பொண்ணை பெரியவனோட பொண்டாட்டி ஆக்கிட்டா நம்ம சொல்படி ஆட்டு வைக்கலான்னு இந்த பிளான் போட்டேன் இதுக்குள்ள நீ செஞ்ச முட்டாள் வேலையால கௌசல்யா உன் பொண்டாட்டி ஆயிட்டா இவ்வளவு வயசாயும் உன் அம்மாவை நீ இன்னும் புரிஞ்சுக்கலையேடா உன் அண்ணன் என்ன நம்புற மாதிரி அவன் பொண்டாட்டி என்ன நம்பணும் இல்லையா எதுக்கு நம்பினாதானே மோசம் பண்ண முடியும் அதானே அத்த சபாஷ் என்ன நல்லா புரிஞ்சுகிட்டு மருமகதான் அன்னைக்கு கோயில்ல கௌசல்யாவை தீர்த்து முடிக்காதேன்னு சைகை காட்டினப்ப கூட நீ என்ன கோவமா பார்த்த ஆனா எதுக்கு வேண்டான்னு தெரியுமா எதுக்கு ஜானகிக்கு தந்த தீர்த்தத்துல அவளுக்கு குழந்தை பிறக்காம இருக்க மருந்து கலக்க சொன்னேன் அதனால நமக்கு என்ன பிரயோஜனம் பைத்தியக்காரா 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டப்போ சொத்தெல்லாம் முதல் பொண்டாட்டி பிள்ளைங்க பேர்ல அதான் உங்க அண்ணன் பேர்ல எழுதிட்டாரு அவனுக்கு குழந்தைங்க பிறக்கலன்னா சொத்து யாருக்கு வரும் எனக்கும் என் பசங்களுக்கும் அம்மான்னா என் அம்மா தான் என்னங்க காஃபி ம்
ஐயோ ஆறி போயிடுங்க. ஜானு, என்னங்க சோப்பு எங்க வச்ச? அங்கதானே வச்சேன், நல்லா பாருங்க. எங்க இருக்கு? வந்து காமி. அங்கதானே இருக்கு. காலையில இருந்து மாட்டவே இல்லைல்ல? ஐயோ, என்னங்க அது? அதுல ஜானகி, குளிக்கும் போது இந்த மாதிரி சரசமானா உடனே குழந்தை பிறக்கும்னு டாக்டர் மாத்ருபூதம் சொன்னதை நான் கேட்டிருக்கேன். நிச்சயமாவா? டாக்டர் மேல சத்தியம். நம்ம கூட கல்யாணம் ஆகி வந்த கௌசல்யா கூட சீமந்தம் முடிஞ்சிடுச்சு. உனக்கு நடக்க வேண்டாமா? சட்டத்துக்கும் நியாயத்துக்கும் நீதிக்கும் தர்மத்துக்கும் பேர் போனவன் இந்த துரை, தர்ம துரை. யூரியா கேஸ்ல எத்தனையோ பேரை யூரின் போக வச்சவன் நான் இங்க இருக்கும் போது அநியாயம் நடக்கிறதா? இம்பாசிபிள். அன்பு காட்டுறதுல அண்ணாமலைனா, தர்மத்தை காப்பாத்துறதுல தர்மத்தின் தலைவன். இதெல்லாம் தலைவர் படம். ஓ, இட்ஸ் ஓகே. உனக்கு நடந்த அநியாயம் என்ன? இவன் தான் சார் காரை ஏத்தி சாகடிச்சுட்டான் சார். தப்பு என்னதுல சார், கோழி இது. அங்கிருந்து வந்து என் கார்ல விழுந்துருச்சு சார். பாவம், அதுக்கு டிராபிக் ரூல்ஸ் தெரியாது. கார் வந்து கோழி மேல ஏறினாலும், கோழி வந்து காரு கீழே விழுந்தாலும் போறது கோழியோட உயிர் தான். மரியாதையா உரிக்காத கோழி கிலோ 40 ரூபான்னு சொந்தக்காரருக்கு நஷ்ட ஈடு கொடுத்துரு. ஏன் சார், என் கோழிக்கு நஷ்ட ஈடு 40 ரூபாயா? என் கோழி தினமும் ஒரு முட்டை வீதம் மாசத்துக்கு 30 முட்டை போடுது. அந்த முட்டையை அடகாத்து 30 குஞ்சு பொரிக்கும். 30 குஞ்சு வளர்ந்து திரும்ப முட்டை போட்டு அதை அடகாத்து திரும்ப முட்டை போட்டா வருஷத்துக்கு 1,75,000 ரூபாய் வரும். அவ்வளவு வருமானம் வர்ற கோழிக்கு பிச்சை காசு 40 ரூபாயா? இது ரொம்ப அநியாயம் சார். நோ, இந்த துரை இருக்கிற வரைக்கும் யாருக்கு அநியாயம் நடக்க விட மாட்டான். யூரியா கேஸ்ல எத்தனையோ பேரை யூரின் போக வச்சவன். ஆஃப்டர் ஆல் ஒரு கோழிக்கு 1,75,000 வாங்க முடியாத? மரியாதை குடுற. ஐயோ சார், டேய், சார் இது ரொம்ப அநியாயம் சார். ஷட் அப். இது தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் மத்தியில நடக்கிற போராட்டம். ஒரு செத்த கோழிக்கு உயிரோட இருக்கிற எஸ்ஐ மனசார செலுத்துற ஆத்ம அஞ்சலிடா. இந்த ஆத்ம போராட்டத்துல கடைசியில ஜெயிக்க போறவன் யாரு? சார் வம்புல மாட்டிக்க போறீங்க. ஷட் அப். லுக் மிஸ்டர், உன்கிட்ட அவ்வளவு பணம் இல்லைன்னா இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுத்துறேன். என்கிட்ட 500 ரூபாய் தான் சார் இருக்கு. கண்ணை தொடச்சுக்கோ, பணத்தை வாங்கிக்கோ. வரேன் சார். ஆல் ரைட், யூ கேன் கோ. தேங்க்யூ சார். ஒரு பெண் கோழியின் பெருமையை நிலைநிறுத்திட்டீங்க சார். வாயும் புலி, நல்லவனுக்கு நல்லவன், ராஜாதி ராஜா. இவர்தான் எங்கள் ஊர்காவலன். எப்பா, யாரு இந்த லட்டி? கும்பிடுறேங்கம்மா. என்ன முத்து, எப்படி இருக்க? ஏதோ உங்க தயவால இருக்கம்மா. என்ன விஷயமா வந்திருக்க? ஒண்ணு இல்லம்மா, எனக்கு பையன் பிறந்திருக்காமா. முத உங்க கையால சாதம் விட்டீங்கன்னா. அப்படியா? நல்லது. ஜானகி, என்னத்த? இங்க வாமா. கொஞ்சம் பால் சோறு கலந்து கொண்டு வா. பையனுக்கு பேர் என்ன வச்சிருக்க? பரமசிவங்க. பரமசிவம், நல்ல பேரு. அந்த பையனுக்கு ஒரு வாய் ஊட்டி விடுமா. இருங்கம்மா, தப்பா நினைச்சுக்காதீங்க. புள்ள பெத்தவங்க கையால சோறு ஊட்டி விட்டா இந்த குழந்தையோட ஆயுள் கூடுன்னு சொல்லுவாங்க. கௌசல்யா, நீ ஊட்டி விடு.
சொல்லுங்க. எனக்கு குழந்தைங்களே பிறக்காதா? எனக்கு தாயாகிற அதிர்ஷ்டமே இல்லையா? யார் அப்படி சொன்னது? கொன்னுடுவேன். கல்யாணம் ஆகி 3 வருஷம் தான் ஆச்சு. 3 வருஷம் கூட என்ஜாய் பண்ணலன்னா எப்படி? இங்க பாரு ஜானகி, குழந்தை பெத்துக்கிறதுக்கு உனக்கும் வயசு இருக்கு, அது குடுக்கிற தெம்பும் எனக்கும் இருக்கு. குழந்தைய வளர்க்கறதுக்கு நம்ம கிட்ட எல்லா வசதியும் இருக்கு. யாரோ ஏதோ சொன்னாங்கங்கிறதுக்கு நீ எதுக்கு ஃபீல் பண்ற? ரிலாக்ஸ். ஏய் ரிலாக்ஸ்டா. ஓகே. எதுக்குமா இப்படி கவலைப்படுற? குழந்தைங்க இல்லைன்னா அம்மனோட கோயிலை சுத்தி அங்க பிரதட்சணம் செஞ்சா குழந்தை பிறக்குமா? நிஜமாவா அத்தை? ஆமாம்மா, உன் நல்ல மனசுக்கு அந்த தாய் கண்டிப்பா அருள் புரிவா. அடே பாட்சா, எவ்வளவு சுகமா இருக்குடா. சரி. அடே உன் புடியே புடி. அது சரி, உனக்கு தெரிஞ்ச பாப்பா யாராவது இருக்காங்களா? எதுக்கு வளர்க்கறதுக்கா? அதுக்கு இல்லடா, மஞ்சத்துல கொஞ்சம் தான். அதுக்கா? அதுக்கா இல்ல, ஆனா விலை கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுமே. எவ்வளவு விலையா இருந்தாலும் பரவாயில்ல, வேலை முடிஞ்சா சரி, சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணு. ஹலோ, ஏய் யாரு? துரை, தர்ம துரை. நீதானா? முந்தா நாள் சூலூர்பேட்டில இருந்து 4 பொண்ணுங்களை வர வச்சிய, அதுல ஒரு பொண்ணு அர்ஜென்டா வேணுண்டே. யார அவன்? பொண்ணு வேணும்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்றான். பாவம், இடம் மாதிரி வந்திருக்கும்னு நினைக்கிறேன் சார். நீங்க போன வச்சிருங்க சார். நீ வாயை மூடுற. மே நோ யுவர் குட் நேம். ஏய் நீ வந்து என்ன லாபம்? பொண்ணு அனுப்பி விடல, கொன்னுடுவோம் படவா, தூக்கல போட்டுருவா இடியட். நீ அப்படி வரியா? சார் என்ன கலர் வேணும்னு கேக்கான். 4 ரூபா அதிகமானாலும் ரெட்டா இருந்தா பெட்டர். ஓகே. ஏய் சவத்த பொண்ணு அனுப்பு, சவத்த பொண்ணு. கிண்டல் பண்றியா? டேய் நீ என் கையில கிடைச்சினா உன்னை 14 வருஷம் உள்ள போட்டு முட்டிய உடைச்சிருவேன்டா. ஏ 14? சார் 14 ஓகேவா? 14 வயசுனா ரொம்ப சின்ன பொண்ணா இருக்குமே, இன்னும் 2 வயசு சேர்த்துக்க சொல்லு. சரி. ஏ ஒரு 16 வயசுல அனுப்பு. ஏ நாயே, நீ அனுப்புடே. 16 வயசு அனுப்பிட்டு கமிஷன் வாங்கிடா பரதேசி. 16 வயசு பொண்ணு வேணுமா? அனுப்பி வைக்கிறேன்டா. நீ எங்க இருந்து பேசுறேன்னு அட்ரஸ் சொல்லுடா, அனுப்புற. அட்ரஸா? ஹோட்டல் சுகானிவாஸ், ரூம் நம்பரா? சார் 420. ஓ 420டா. அட்வான்ஸா? வாங்கி தரேன். ஏ வாங்கி தரேன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன? நான் பணத்தை இப்ப கொண்டு தரேன்டே, வச்சிரு. சார் ஒரு 500 கொடுங்க சார். இன்னும் கொஞ்ச நேரத்துல அது இங்க வந்துரும் சார். உங்களை போட்டு புரட்டி எடுக்க போகுது. நீ போ, நீ போ. பொண்ணு வேணும்னு நான் கேட்டா, பொழுது போன நேரம் அனுப்பி விட்டா, தடா உனக்கு தடா. ஏண்டா பாட்சா, தென்றலா போயிட்டு போயிடா வந்துட்ட. உன் ட்ரெஸ் என்ன, கெட்டப் என்ன? பாப்பா சப்ளைக்கு போலீஸ் ட்ரெஸ் பெட்டர்னு ஐடியா பண்ணிட்டியா? ஏண்டா பாப்பா எங்க? நீ சொன்ன பொண்ணு இந்த பொண்ணு தானா? இங்க ஏண்டா நிக்கிற? வெளியில நின்னு யாரும் வரா பாத்துக்கா பாஷா. துரடா, தர்ம துரடா. என்னம்மா, என்னாச்சு? என்னமோ ஒரு மாதிரியா வயிறு குமட்டிட்டு வருது. எவ்வளவு நாளாமா? ஒரு 4-5 நாளா. அப்படின்னா சந்தேகமே இல்லம்மா, இது சந்தோஷமான விஷயம்தான். நீங்க தாயாக போறீங்க. என்னங்க, நீங்க கொஞ்சம் உள்ள வாங்க, ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லணும். சந்தோஷமான செய்தியா? அது என்ன இங்கே சொல்லாம? ஐயோ, அது இங்க சொல்ல வேண்டிய விஷயம் இல்லைங்க, வாங்க. ஏய் ஏய், என்னாச்சு உனக்கு? ஒண்ணும் இல்லைங்க, சந்தோஷம். அனாதையா இருந்தனா இந்த வீட்டு மருமகளை அனுப்போம். என்ன மாதிரி அதிர்ஷ்டசாலி யாரும் இல்லைன்னு நினைச்சேன். கல்யாணம் ஆகி இத்தனை வருஷமா குழந்தைங்க பிறக்கலன்னதும் என்ன மாதிரி துரதிர்ஷ்டசாலி யாரும் இல்லைன்னு நினைச்சேன்.
ஆனா நான் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நான் அம்மா ஆக போறேன். நிஜமாவா? உங்க அன்பை என் மனசுல சுமந்துகிட்டு இருந்தேன். இப்ப உங்க உருவத்தை என் வயிற்றுல சுமந்துகிட்டு இருக்கேன். உங்க வாரிசை சுமக்கிற பாக்கியத்தை எனக்கு நீங்க ஏற்படுத்தி கொடுத்திருக்கீங்க. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த நன்றி கடன் தீராதுங்க. வைத்தியக்காரி, அழகான மனைவி கிடைச்ச அன்னைக்கே ஒரு ஆண் ராஜாவாயிடுறான். அந்த மனைவி தாய்மை அடைஞ்சதும் அவன் மகாராஜாவாயிடுறான். என்ன அந்த சிம்மாசனத்துல உட்கார வச்ச உடனே முத்தமழையில நனைய வச்சு நன்றியை தெரிவிக்கணும். ஆனா அதெல்லாம் சேர்த்து உனக்கு மொத்தமா ஒரே ஒரு முத்தம் கொடுக்கறேன். அம்மா ஜானகி. ஏம்மா, நான் கேள்விப்பட்டது உண்மையா? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இத்தனை நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல செய்தி சொல்லிருக்க. முதல்ல இந்த இனிப்பு சாப்பிடு. ஆஹா. ஏய் நன்றி கெட்ட நாயே, எங்க உப்ப தின்னுட்டு எங்களுக்கே துரோகம் பண்ணிட்டியே. தம்பி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க தம்பி. என்னடா கேக்குறது? அந்த ஜானகி கர்ப்பமாக கூடாதுன்னு தீர்த்தத்துல மருந்து கலக்க சொன்னா நீ என்ன செஞ்ச? இப்ப அவ கர்ப்பமா இருக்கா, அதுக்கு என்ன சொல்ற? என்ன மன்னிச்சிருங்க ஐயா, ரொம்ப நாளாவே மருந்து கொடுக்கறத விட்டுட்டு. என்னது, மருந்து கொடுக்கறது இல்லையா? நான் சொல்றத கேளுங்க. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பொண்ணோட கல்யாணத்துக்காக பணம் தேவைப்பட்டதுனால நீங்க சொன்னபடி எல்லாம் செஞ்சேன். ஜானகி அம்மாவுக்கு நான் செஞ்ச அநியாயத்துக்கு அந்த கடவுள் என் மகளை மலடி ஆக்கிட்டா. நீ மலடியும் எனக்கு தேவையில்லை, அவ புருஷன் அவளை விட்டுட்டான். நான் ஜானகி அம்மாவுக்கு செஞ்ச இந்த துரோகத்துக்கு அந்த கடவுள் என் மகளை பழி வாங்கிட்டான். பரவாயில்ல தம்பி, அந்த கடவுள் அவங்கள தாய்மையடைய வச்சு என் பாவத்தை போக்கிட்டாருங்க. காரியத்தையே கெடுத்துட்டியாடா பாவி. என்ன கனவு காண்றியா? 6 மாசத்துல பழிக்க போற கனவு. ஓகே, அது என்னன்னு என்கிட்ட சொல்லல. குண்டா அழகா வெள்ளையா ஒரு பையன். நோ 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 நோ, எனக்கு பொண்ணுதான் வேணும். பொண்ணா? ஆமா, அவ என் அம்மா மாதிரியே இருக்கணும், அவங்கள மாதிரி நல்லவனா இருக்கணும். அதெல்லாம் இல்ல, எனக்கு பையன் தான் வேணும். ஏய், உன் புருஷன் நான் சொல்றேன், எனக்கு பொண்ணுதான் வேணும். அதுவும் இவ்வளவு அழகா இருக்கணும். அப்பா செல்லம் எவ்வளவு அழகா இருக்கா. ஜானு, குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் முத்தம் எல்லாம் அவங்களுக்கு தான். இப்போ அதை எனக்கு கொடுக்கலாம்ல? கொடுக்கலாம். என்னை தம்பி கொஞ்சம் வச்சு பிடி கொடுங்க. சிகரெட் கூட தீப்பிடி தரேன். சார் வணக்கம் சார். இருக்கட்டா, மன்னிச்சிருங்க சார். இட்ஸ் ஆல் ரைட். சார் சார் எனக்கு ஒரு சின்ன டவுட் சார். என்னது? நீங்க யாரு, உங்க லெவல் என்ன? நீங்க மாலிஷ் வேஷத்துல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். அது எனக்கு ஆச்சரியம் தான். ஏதோ என் லெவல் நீ அது என்ன? அதென்ன சார், D2 போலீஸ் ஸ்டேஷன்ல எஸ்ஐயா வேலை செஞ்சுக்கிட்டு இந்த மாலிஷ் வேஷத்துல வந்திருக்கீங்களே, இது பார்ட் டைம் ஜாபா இல்ல ஹாபியா? நானு எஸ்ஐயா? ஆமா சார். நீங்க தானே சார் என்ன ஸ்டேஷன்ல வச்சு முட்டி முட்டி தட்டினீங்க. என்னது? எனக்கு தெரியாது இந்த கதையெல்லாம் எப்ப நடந்ததுப்பா. நான் ஒண்ணு கேக்குறேன், நீங்க போலீஸா இல்ல மாலிஷா? ஆயில் பேர் சத்தியமா நான் மாலிஷ் தான். அப்ப நீங்க போலீஸ் இல்லங்கிறீங்களா? தும்பலவா போச்சா, நான் போலீஸ் இல்லையா. இந்த ஸ்டோரியில எங்கேயோ ஒரு பொத்தல் தெரியுதே, அந்த பொத்தல் எங்க இருக்குன்னு தேடுங்க. அவசியம் இல்ல. எனக்கு நடந்த சோக நிகழ்ச்சிகளை திரும்பி பார்த்தா இதே மாதிரி ஒருத்தன் D2 ஸ்டேஷன்ல எஸ்ஐ இருக்கான்னு புரிஞ்சிருச்சு. என்னடா இருக்கானா? எஸ், அது என்ன டபுள் ஆக்டிங்கா? இந்த டபுள் ஆக்டிங்க வச்சே டபுள் கேம் ஆனா
அழகிய மனசுள்ள ரோஜா பூவுக்கு சீமந்தம் அம்மா, மலர்களின் கூட்டங்கள் வாழ்த்துக்கள் பாடும் பண்டிகை தானம்மா. அழகிய மனசுள்ள ரோஜா பூவுக்கு சீமந்தம் அம்மா, மலர்களின் கூட்டங்கள் வாழ்த்துக்கள் பாடும் பண்டிகை தானம்மா. ஆசையில் அக்ஷதை கூவிடுவேன், மஞ்சள் குங்குமம் பூசிடுவேன், உன்முகத்தை நான் ரசிப்பேனே, வெட்கத்தை கண்டு சிரிப்பேனே. அழகிய மனசுள்ள ரோஜா பூவுக்கு சீமந்தம் அம்மா, மலர்களின் கூட்டங்கள் வாழ்த்துக்கள் பாடும் பண்டிகை தானம்மா. மகராணி சித்தம் சித்தம் உன்னுடைய அன்பினை எல்லாம் பிள்ளைக்கு நீயும் தந்தால் என்னாகும்? மெட்டுகள் போட்டிட திரும்பவும் கட்டி அழைக்கிறதே, மறுபடி தொட்டில் கட்டிட தாய்க்கு மீண்டும் சீமந்தம். அழகிய மனசுள்ள ரோஜா பூவுக்கு என்னே சந்தோஷம். பெற்ற மனம் காணத்தானே பிள்ளை இன்று சக்தி ஓடு, வெள்ளிமணி கொலுசின் ஓசை சங்கீதம். அம்மா அம்மா என குழந்தையழைக்க எல்லாருள் மேலும் கூட அதுதானே உலகில் உயர்ந்த ஆனந்தம். கொஞ்சி கொஞ்சி பேசும் மழலை கேட்டு நெஞ்சுக்குள்ளே நாளும் பிறக்கும் பாட்டு. பல பிள்ளை தமிழ வரவே வேண்டும் தருவாயா. அழகிய மனசுள்ள ரோஜா பூவுக்கு சீமந்தம் அம்மா, அழகிய மனசுள்ள ரோஜா பூவுக்கு என்றே சந்தோஷம். அழகிய மனசுள்ள ரோஜா பூவுக்கு சீமந்தம் அம்மா, இனி அழகிய மனசுள்ள ரோஜா பூவுக்கு என்றே சந்தோஷம். ஆசையில் அக்ஷதை கூவிடுவேன், மஞ்சள் குங்குமம் பூசிடுவேன், உன்முகத்தை நான் ரசிப்பேனே, வெட்கத்தை கண்டு சிரிப்பேனே. அந்த ஜானகிக்கு குழந்தை பிறந்தா சொத்து பூரா அவளுக்கு போயிடும், நீ நானும் தெருவில் திருவோட ஏந்த வேண்டியதுதான். டேய், நீ என்ன சாதாரணமா எடை போடாத. ஜானகிக்கு குழந்தை பிறக்கணும், பிறந்த குழந்தை உயிரோட இருக்கணும், அப்பதானே. அம்மானா என் அம்மா தான். என்ன குழந்தை டாக்டர்? பெண் குழந்தை. பட் ஐ எம் சாரி டு சே. என்ன டாக்டர்? குழந்தை பிறந்த உடனே செத்து போச்சு. என் ஜானகி she is all right. ஆனா அவங்க இப்ப மயக்கமா இருக்காங்க. எனிகோ அந்த குழந்தைய தாய் பாக்குறது அவ்வளவு நல்லதில்ல.
இந்த குழந்தைய கொடுத்து பறிச்சதுக்கு கடவுள் இதை கொடுக்காமையே இருந்திருக்கலாம். குழந்தை பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாரு. ஆனா இது வளர்க்கிற அதிர்ஷ்டம் நமக்கு இல்ல. ஜானகிக்கு மயக்கம் தெரியறதுக்குள்ள நீ இந்த குழந்தைய என்னால முடியாதும்மா. சிரிச்ச முகத்தோட இருக்கிற இந்த குழந்தைய வாங்கி சந்தோஷத்தோட நெஞ்சில அணைச்சுக்க வேண்டிய இந்த நேரத்துல அதே குழந்தைய புதைக்கிற சக்தி எனக்கு இல்லம்மா. அம்மா, என்கிட்ட சொன்ன அந்த காரியத்தை வேற யாரையாவது செய்ய சொல்லுமா. என்னடா நீங்க ரெண்டு பேரும் ஒரே டென்ஷனா இருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா, குழந்தை கொடுத்த இன்ஜெக்ஷன் வேலை செய்யாம நடுவுல மயக்கம் தெளிஞ்சு நம்ம கதை தலைகிட மாறிடுச்சுன்னா நீ கவலைப்பட தேவையே இல்ல. இன்னும் 1 மணி நேரத்துக்கு மயக்கம் தெளியாதுன்னு டாக்டர் கண்டிப்பா சொல்லிட்டாங்க. இந்த ரிஸ்க் எல்லாம் எதுக்குமா? மயக்க மருந்துக்கு பதிலா விஷம் கொடுத்து கொண்டிருக்கலாம்ல. நான் அதைத்தாண்ட செய்ய சொன்னேன், அதுக்கு டாக்டர் ஒத்துக்கலையே. அதுக்கப்புறம் தான் நான் இந்த மாதிரி செய்ய சொன்னேன். குழந்தை உயிரோடு இருக்கு. கடவுளே, குழந்தை மட்டும் அழுகாம இருந்திருந்தா இந்த கையால பாவத்தை செஞ்சிருப்பேன். இந்த ரகத்துக்கு தெரிஞ்சா அப்படி சந்தோஷப்படுவாரு. ஜானகி கர்ப்பம் ஆயிட்டா, அவ்வளவுதானே. 10 மாசம் சுமக்கணும், குழந்தை பிறக்கணும், பிறந்த அந்த குழந்தை உயிரோட இருக்கணும், அப்பதானே. அது நடக்க கூடாது. குழந்தை வாழணும், குழந்தை வாழணும். அம்மா, இந்த குழந்தையோட வீட்டுக்கு போனா அவங்க இந்த குழந்தைய கொன்னுடுவாங்க. உன் குழந்தைய உங்க சின்னம்மா கொல்ல நினைக்கிறாங்கன்னு இவளை பெத்தவங்கிட்டே சொன்னாலும் சித்தி மேல உள்ள பாசத்தால அவர் நம்ப மாட்டார். என்னைக்கு இருந்தாலும் இந்த குழந்தைக்கு ஆபத்துமா. ஆதரவு இல்லாதவங்களுக்கு நீதானமா ஆதரவு. அதனால உன்கிட்ட ஒப்படைச்சிடறம்மா. இவ உயிரோட இருக்கிறது உன் கையில இருக்கு தாயே. அம்பா சாம்பவி சந்திரமௌலி அபலா பூர்ணாவுமா பார்வதி காளி ஹேமவதி சிவாத்திரன காத்தியாயினி பைரவி.
தன்னோட குழந்தை செத்து போயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் மூளை கலங்கிடுச்சு போல இருக்குப்பா. ஐம் சாரி மிஸ்டர் ரகு, இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு பார்த்தா உங்க மனைவியோட மென்டல் கண்டிஷன் அவ்வளவு நல்லா இல்ல. என்னம்மா சாரதா, பொழுது விடியறதுக்கு முன்னாலே உன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போல் இருக்கு. ஆமா தாத்தா, இன்னைக்கு ஆடி முதல் வெள்ளிக்கிழமை இல்லைங்களா தாத்தா? அம்மனுக்கு விசேஷமான நாள், பூஜை செய்வாங்க. சந்தோஷம்மா. இந்த அம்மனுடைய விசேஷ நாட்கள்லாம் என்னை விட நீ ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க. இந்த உலகத்தையே கட்டி காப்பாத்துற அந்த தாயை நீ உன் கண்ணுக்குள்ள கண்ணா வச்சு பாதுகாத்துட்டு இருக்க. நீ கேட்டதை இந்த அம்மா தருவா. அப்படின்னா எங்க அம்மாவை தருவாங்களா? அம்மா, அம்மாவை பாக்கணும் போல இருக்கு. நீயாவது சொல்லுமா, எங்க அம்மா எங்க இருக்காங்க? என் குழந்தை எங்க? என் குழந்தை பாப்பா, பாப்பா. ஜானகி, பாப்பா, அம்மாவை தனியா விட்டுட்டு நீ இங்க வந்து உட்கார்ந்திருக்கியா? நீ காணோம், நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா? இனிமே அம்மாவை விட்டுட்டு நீ தனியா வரவே கூடாது, சரியா? என் கண்ணு, என் செல்லம், படுத்துக்கோ, படுத்துக்கோ என் செல்ல பாப்பா. எப்பவுமே நீ அம்மா பக்கத்துலதான் இருக்கணும், சரியா? ஜானகி, ஜானகி, செருப்பு இல்லாம ஏன் வெளியில போன? நீ யாரு? நீ எனக்கு நான் கண்களின் இமைதானே, உன் சுமைகளை சுமப்பேனே, உன் இதயத்தின் துடிப்பெனவே நான் எப்பவும் இருப்பேனே. எந்த நாளும் அன்பே நானும் உயிராக எண்ணி உன்னை காப்பேனே. ஓ உனக்கெனத்தானே என இன்று நானே மறந்திடுவே. புயலினை போக்கி பூந்தென்றல் பிறக்க செய்திடுவே. பூவே நீதான் மலர்ந்திடவே பச்சை மரமாய் மாறிடுவேன். அந்த நிலவே விசிறியென உந்தன் அருகே வீசிடுவேன். தேவையானால் என்னை தந்து உன்னை மீண்டும்
சிரிக்க செய்வேன் என் வாழ்வை நானும் தாரை வார்ப்பேனே நான் கண்களின் இமைதானே உன் சுமைகளை சுமப்பேனே எந்த நாளும் அன்பே நானும் உயிராக எண்ணி உன்னை காப்பேனே ஓவியம் கண்ணீர் அழித்திட விடமாட்டே பல நாள் நீயும் கண்ட கனவுகள் கருகிட விடமாட்டே உந்தன் நிழலுக்கும் வேர்த்திருந்தால் வண்ண மலர் கொண்டு துடைத்திடுவேன் உன்னை தோளில் தாங்கிடவே பல ஜென்மம் வாங்கிடுவேன் மனசுக்குள்ளே ஊஞ்சல் கட்டி மனைவி உன்னை தூங்க வைப்பேன் புதிதான வாழ்வு தேடி தருவேனே நான் கண்களின் இமைதானே உன் சுமைகளை சுமப்பேனே உன் இதயத்தின் துடிப்பெனவே நான் எப்பவும் இருப்பேனே எந்த நாளும் அன்பே நானும் உயிராக எண்ணி உன்னை காப்பேனே ஓ இவ்வளவு நாள் அவளை மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்காம இருந்த அவளோட நிலைமை நாளுக்கு நாள் மோசமாயிட்டே இருக்கு. இப்ப நீ ஃபாரின் வேற போகணுங்கிற அவளை யார் பத்திரமா பாத்துப்பாங்க? அதுதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ இல்லாட்டி என்னப்பா, ஜானகியை நல்லபடியா நாங்க பாத்துக்கிறோம். அம்மா, நீங்களும் அந்த தப்பதான் பண்றீங்க. நீங்க பாத்துக்க மாட்டீங்கன்னு சொல்லல, ஆனா தம்பி அமெரிக்கா போறாரு. அந்த நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ட்ரீட்மெண்ட் தந்தா ஜானகி பழைய நிலைக்கு கொண்டு வரலாங்கிறது அபிப்பிராயம். என்ன ரகு? அப்படியே சொல்லலாம் டாக்டர். பாப்பா ரகு, வா. இவ்வளவு நாள் கழிச்சாவது ஒரு நல்ல முடிவு எடுத்தியே. நீ அமெரிக்கால இருந்து திரும்பி வரப்போ உன் மனைவிய பழைய ஜானகி உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டும். தேங்க்யூ டாக்டர். நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போறது என் மனைவியே இல்ல, என் உயிரை. ஐ நோ. இதெல்லாம் நீ சொல்லணும் ரகு. என்ன சாரதா, ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணுல தாத்தா, நான் உங்களை ஒண்ணு கேக்குறேன், அதுக்கு நீங்க பதில் சொல்றீங்களா? கேளுமா. அப்பாவும் அம்மாவும் எல்லா குழந்தைக்கும் இருப்பாங்கல்ல? இருப்பாங்க. அப்படின்னா எனக்கு ஏன் இல்ல? இங்க இல்லம்மா, எங்கேயாவது அவங்க வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இந்த அம்மன் நீ பிறந்ததுல இருந்து உனக்கு அம்மாவும் அப்பாவுமா காப்பாத்திக்கிட்டு இருக்கா. நீ எது கவலைப்படுற? அம்மா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பிரசாதம் குங்குமம் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஆமா தாத்தா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போறீங்களே, எதுக்கு? புத்தி சுவாதீனம் இல்லாம அங்க இருக்கிறவங்க எல்லாம் சீக்கிரத்துல குணமாகணும்னு அம்மனை வேண்டிக்கிட்டு குங்குமம் பிரசாதம் எல்லாம் கொடுத்துட்டு வருவேம்மா.
அங்க போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க தாத்தா. பாவம் இவங்க புதுசா சேர்ந்த பேஷண்ட் கல்யாணமாயி ரொம்ப காலத்துக்கு அப்புறம் கர்ப்பமானாங்க. குழந்தை பிறந்த உடனே இறந்துருச்சு. அன்னையில இருந்து இவங்க இந்த மாதிரி ஆயிட்டாங்க. யாராவது தன் குழந்தைய உன் குழந்தைதான் சொல்லி இவங்க கிட்ட கொடுத்தா குணமாயிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா ஒரு பைத்தியத்துக்கிட்ட தன் குழந்தைய கொடுக்கறதுக்கு யார் சம்மதிப்பாங்க? இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கியா? நான் உனக்கு என்ன தச்சு விட்டேன்னு சொன்னேன்ல, ஏன் என்கிட்ட சொல்லாம இங்க வந்த? வாமா வா, உனக்கு தலைவாரி விடுறேன். அம்மா அம்மா, எனக்கு என்னோட அம்மா வேணும். எங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு சொல்றியாமா? அம்மா சாரதா, உனக்கு என்னாச்சுமா? ஒண்ணுல தாத்தா, பக்தர்களோட குறைகளை காலையில இருந்து கேட்கறதுக்கே அம்மனுக்கு சரியா இருக்கு. அதனால நான் பக்கத்துல இருந்தாலும் என்ன மறந்துடுறாங்க. ராத்திரி நேரத்துலயாவது அம்மன் என் குறைய கேட்டு எனக்கு வழிகாட்டுவாங்களேன்னு தான். என்ன வேண்டிட்டேம்மா? அம்மா வேணும்னு கேட்டேன். நீங்க இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஒரு முடிவெடுப்பீங்க நான் நினைக்கவே இல்லை. முயற்சி பண்ணி பார்க்கலாம் டாக்டர். அந்த அம்மனுடைய அருள் பார்வையினால அந்த பொண்ணு பழையபடி ஆகலாம் இல்லையா? அவங்களோட இந்த பொண்ணு அனுசரிச்சு போவாளா? உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். சாரதா சின்ன வயசுல இருந்தே என்கிட்ட வளர்ந்தவ. ரொம்ப புத்திசாலி. யாருகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நல்லா தெரிஞ்ச பொண்ணு. போலாம் வாங்க. சாரதா, என்னம்மா பாத்துக்கிட்டு இருக்க? பாவம், இவங்கெல்லாம் நல்லவங்க இல்லையா தாத்தா? இவ்வளவு வயசாகியும் இவங்களுக்கு எல்லாம் எதுவுமே தெரியலையே தாத்தா. ஆமாம்மா, அவங்களுக்கு தெரியாது. உங்க அம்மா கூட இவங்கள மாதிரிதான் இருக்காங்க. உங்க அம்மாவுக்கு புத்தி சுவாதீனம் இல்லாதனால உன்னை தெரிஞ்சுக்கிற நிலைமையில இல்ல. அதான் இத்தனை நாளா உங்க அம்மா இருக்கிறத உனக்கு நான் சொல்லல. உங்க அம்மாவுக்கு உன்னை பார்த்தாலும் அடையாளம் தெரியாது. அவங்க உன்னை குழந்தையா ஏத்துக்கணும்னா நீ பார்த்து நடந்துக்கணும். இப்பவே அம்மாவை பார்க்கணும். இது பாரு, இங்கே உட்கார்ந்து இருக்கணும். கீழே இறங்குன அடி வாங்குவ. ஜாக்கிரதை, ஒழுங்கா உட்கார்ந்து இருக்கணும். எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் திரும்பி வரதுக்குள்ள ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் மொத்தத்தையும் ஒப்பிக்கணும். ஒப்பிச்சாதான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன். அம்மா 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 அம்மா. அம்மா 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 அம்மா, நான் முழு ரைமே சொல்றேம்மா. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், how I wonder what you are, up above the world so high, like a diamond in the sky. அம்மா, டாக்டர் டாக்டர், என் பொண்ணு பாத்தீங்களா? முழு ரைமையும் ஒப்பிச்சிட்டா. அவளுக்கு நான் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு உடனே வாங்கி தரணும். நீங்க வாங்கி தரீங்களா? சரிம்மா, உடனே வாங்கி தரேன். பாப்பா, இவ்வளவு காலமா தாயும் மகளை பிரிச்ச பாவம் அடிக்கடி என்ன வாட்டிக்கிட்டு இருந்தது. ஆனா மரத்தை வச்சு நீ தண்ணி ஊத்துவேங்கிற மாதிரி தாயும் மகளும் உன் தயவால ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. தாயும் மகளுமா சேர்ந்து வாழ வேண்டியவங்க அந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்களே. ஏயா எப்போது நகை வேணும்னு கேட்டா இப்படி சினிமா கூட்டிட்டு வந்துடுற. கன்றாவியா இருந்தது. மூஞ்ச பாரு. என்ன பண்ண சொல்லுடி? இந்த எஸ்ஐ தர்மதுரை இருக்கிற வரைக்கும் நம்ம லஞ்சமே வாங்க முடியாதுடி. சார்
எப்ப நீங்க டிராபிக் கான்ஸ்டபிளா மாறுனீங்க? சட்டா மரியாதையா 30 ரூபா ஃபைன் கட்டு. 30 ரூபாயா? அது எதுக்கு? எதுக்கா? நைட் டைம்ல லைட் இல்லாம சைக்கிள்ல உன் பொண்டாட்டிய வச்சு ஆட்டிக்கிட்டே ஓட்டிட்டு வந்தது. என்ன சார் இது அநியாயமா இருக்கு? ஒரு எஸ்ஐ கான்ஸ்டபிள் கிட்ட லஞ்சம் கேக்குறத இப்பதான் பாக்குறேன். உன் பொண்டாட்டிய பொத்திக்கிட்டு சும்மா நிக்க சொல்ல. அந்த மாதிரி உங்ககிட்ட சொல்ல முடியும், அவங்க கிட்ட சொல்ல முடியாதுங்க. பணத்தை டேய். டேய் கேடா. பிளான் சக்சஸா? சக்சஸ், சூப்பர் சக்சஸ். பழிக்கு பழி, வல்லவனுக்கு வல்லவன். சினிமா பேரா? இல்ல ஜானகி, இன்ஜெக்ஷன் போட்டுக்கமா. அம்மா 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 அம்மா. இன்ஜெக்ஷன் போட்டுக்கோமா. ஐயோ எனக்கு வேணாம், ரொம்ப வலிக்கும். யார் சொன்னாங்க? சிரிச்சுக்கிட்டே போட்டுக்கிட்டா வலியே இருக்காது. இங்க பாரு, நான் போட்டுக்கிறேன். எனக்கு இன்ஜெக்ஷன் போடுங்க டாக்டர் அங்கிள். பாத்தியா, அவ்வளவுதான், எனக்கு ஒண்ணு வலிக்கலையே. Very good. That's good, Mummy. Good morning, doctor. I'm Raghu here. Hi, Raghu. How are you? I'm fine, doctor. என் ஜானகி எப்படி இருக்கா? Actually, I have to congratulate you. She is returning to normal life. Is it? Thank you very much, doctor. Thanks சொல்ல வேண்டியது எனக்கு இல்ல, சாரதா. சாரதாவா? யார் இந்த சாரதா? அந்த அம்மன் உன் மனைவிக்கு அனுப்பின பரிசு தான் சாரதா. 7 வயசு பொண்ணு, ரொம்ப கெட்டிக்காரி. உன் ஜானகி குழந்தைக்காக தவிக்கிற மாதிரி தான் அம்மாவுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்க ஒரு அனாதை. ஜானகி தான் உண்மையான அம்மா நினைச்சு அம்மாவும் பொண்ணுமா 2 பேரும் இருந்துகிட்டு இருக்காங்க. உன் மனைவி குணமாகி திரும்ப பழைய மாதிரி ஆயிருக்காங்கன்னா அதுக்கு அந்த பொண்ணு தான் காரணம். ஜஸ்ட் மினிட். டாக்டர் அங்கிள், மத்தியானம் கொடுக்க வேண்டிய மாத்திரைய நர்ஸ் இன்னும் கொடுக்கவே இல்ல. நீங்க சொன்னா அவங்க தருவாங்க தான் வந்தேன். சரிம்மா, சொல்லுங்க ரகு. யா, எப்போ வரீங்க? மறுபடியும் காண்டாக்ட் பண்றேன். ரகு அமெரிக்காவில இருந்து திரும்பி வரானா? நாம ஜானகியை கவனிக்கலன்னு நினைக்க கூடாது. நீ ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவ குணமாயிட்டாளான்னு தெரிஞ்சுக்க. என்னம்மா புரிஞ்சுக்காம பேசுற? அவ குணமாயிட்டாலும் நம்ம பிளான் எல்லாம் வீணா போயிடும். சொல்றத ஒழுங்கா கேளுடா. ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவ எந்த அளவுக்கு குணமாயிருக்கான்னு பாரு. பைத்தியத்தை பைத்தியமாவும் வச்சிருக்கணும்னு அந்த பைத்தியக்கார டாக்டருக்கு சொல்லு. டாக்டர் அதை செய்வானா? பணத்தால அடிச்சா எவனும் செய்வான். அம்மானா என் அம்மா தான். அம்மா சாப்பிடுமா. வேண்டாம், நான் சாப்பிட மாட்டேன். அம்மா நில்லு. சாப்பிடுமா. அம்மா நில்லு. என் பேச்சு கேளு, சாப்பிடு. சொல்றது உனக்குதான், உட்காரு. குட். எனக்கு வேண்டாம், நான் சாப்பிட மாட்டேன். நீ சாப்பிடாட்டி நானும் சாப்பிடல, அப்ப 2 பேருமே செத்துருவோம். ஐயோ, நான் செத்து போனா பரவாயில்ல, ஆனா நீ மட்டும் சாகக்கூடாது. அப்படின்னா சாப்பிடு. அங்கே சந்தமாமா அழகா சிரிக்குதம்மா,
இப்ப நீயும் தூங்கம்மா ஜோ ஜோ ஜோலாலி ஜோ ஜோ ஜோலாலி என்ன ரவீந்திரா, பேஷண்ட்டுக்கு குணமாயிடுச்சுன்னா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. நீயே மூஞ்சி எப்படி வச்சிட்டு இருக்க? அவளுக்கு என்னைக்கும் பைத்தியம் தெளிவே கூடாது. வாட்? ஆமா டாக்டர், ஜானகிக்கு பைத்தியம் தெளிஞ்சா எனக்கு சொத்து வராது. நீங்க ஷாக் ட்ரீட்மெண்ட் தருவீங்களோ என்ன பண்ணுவீங்களோ எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. அந்த ஜானகி திரும்பவும் பைத்தியம் ஆகணும். What nonsense is this? I am a sincere doctor. As a doctor, I should not do this. இது வேற யாருக்காவது தெரிஞ்சா? ஆல்ரைட், நீ சொன்ன மாதிரியே செய்றேன். கவலைப்படாம போயிட்டு வா. அம்மா அம்மா என் கூட வாமா அண்ணா, ஆத்திரப்படாதீர்கள். இது ஆண் குழந்தை இல்லை, பெண் குழந்தை. அண்ணா, அந்த அசிரியர் கூறியது இவளுக்கு பிறக்கும் 8வது புத்திரனால் எனக்கு மரணம் என்று. இதை உயிரோடு விடுவேனா? நான் எங்க இருக்கேன்? நீங்கெல்லாம் யாரு? ஜானகி, என்னங்க, நான் இங்க எதுக்கு வந்தேன்? எனக்கு என்ன ஆச்சுங்க? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். நீ ரெஸ்ட் எடு. நீங்க யாரு? நான் யாருன்னு உனக்கு ஞாபகம் வரலையா? இல்ல. ரகு, கொஞ்சம் உள்ளவா. இப்ப வந்துடுறேன் ஜானகி. மிஸ்டர் ரகு, உனக்கு ஒரு குட் நியூஸ் அண்ட் ஆல்சோ a பேட் நியூஸ். சொல்லுங்க டாக்டர். நடந்த விபத்துல உன் மனைவிக்கு பழைய நினைவு திரும்பிடுச்சு. ஏதோ பேட் நியூஸ்னு சொன்னீங்களே. எவ்வளவோ முயற்சி பண்ணி முடியாம அவங்க கர்ப்பப்பை எடுக்க வேண்டியதாயிடுச்சு. இனிமே உன் மனைவிக்கு குழந்தை பிறக்க சான்ஸ் இல்ல. தாத்தா, அம்மாவுக்கு எப்படி இருக்கு தாத்தா? முழுசா குணமாயிடுச்சுமா. அப்போ அம்மா என் வேண்டுதலை நிறைவேற்றிட்டாங்க தாத்தா. அவங்கள உடனே நான் போய் பார்க்கணும். வரேன் தாத்தா. இல்லம்மா, அம்மா நான் இதுக்கு முன்ன நீ பார்த்த புத்தி சுவாதீனம் இல்லாத அம்மா இல்லம்மா. அவங்களுக்கு புத்தி தெளிஞ்சிருச்சு. தெளிஞ்சிட்டதுனால உன்னை மறந்துட்டாங்க. இப்ப அவங்களுக்கு உன்னை அடையாளம் தெரியாதும்மா. இல்ல, எங்க அம்மாவுக்கு என்ன அடையாளம் தெரியும். என்ன மன்னிச்சிடுமா. அவங்க உன் அம்மா இல்ல. அவங்க நல்லா குணமாகணும்னு உன்னை அவங்க பொண்ணுன்னு பொய் சொன்னேன். இல்ல, அவங்க எங்க அம்மா தான். எங்க அம்மாவுக்கு என்ன கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். எங்க அம்மாவுக்கு என்ன கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். போயிட்டு வரேங்க. நோ, ஹாஸ்பிட்டல்ல இருந்து போறப்ப போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாதுமா. போறேன்னு தான் சொல்லணும். போங்க. அம்மா
எவ்வளவு தடவை சொல்லிட்டேன். எதுக்குடா அவனை அடிக்கிற? பைத்தியமா அவனுக்கு? ஆமா, அவளுக்கு இருந்த பைத்தியம் தெளிஞ்சு போச்சு. அதனால அந்த பைத்தியம் எனக்கு பிடிச்சிருச்சு. அவளுக்கு பைத்தியம் தெரியாது, இந்த சொத்தை எல்லாம் நாமளே அனுபவிக்கலாம்னு கனவு கண்டுகிட்டு இருந்தேன். இப்ப அவளுக்கு குழந்தை பிறந்ததுன்னா என் கதி என்ன ஆகுறது? அவசரப்படாதடா அறிவு கெட்டவனே. அவளுக்கு இனி குழந்தை பிறக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. அவளுக்கு பண்ண ஆபரேஷன்ல அவளுக்கும் தெரியாம கர்ப்பப்பையை எடுக்க வச்சுட்டேன். அவளுக்கு குழந்தை பிறக்காதுங்கிற. அப்ப ரகு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா? அவன் பேரு ரகுராமன்டா. ராமன் ஏகபத்தினி விரதன். எதை வச்சு அப்படி சொல்ற? என் வளர்ப்பு அப்படி. என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? குழந்தைங்களை பத்தி தானே? லைட் அணைக்கட்டுமா? ஐம் சாரி ரகு. எவ்வளவோ முயற்சி பண்ணி முடியாதால அவங்க கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இனிமே அவங்களுக்கு குழந்தை பிறக்கிற வாய்ப்பு இல்ல. சாரி ஜானகி, லேசா தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. அடடே, அதனால தான் டல்லா இருக்கீங்களா? கொஞ்சம் இருங்க, அமிர்தாஞ்சனை எடுத்துட்டு வரேன். குட் மார்னிங் சார். ஹலோ, குட் மார்னிங் டோரிக்கண்ணா. என்ன இங்க வந்திருக்க? ஒண்ணு இல்ல சார், உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லலாம்னு வந்தேன் சார். என்னது? கார்ல பிராந்தி பாட்டில் கடத்துறாங்கன்னு முந்தாங்க சந்தேகப்பட்டு பிடிச்சோல்ல. ஆமா, டிரைவர் கூட உள்ள இருக்கானே. இப்ப ஓனரை கூப்பிட்டு வந்திருக்கேன் சார். எதுக்கு? 30,000 கேஷ் கொண்டாந்துருக்கேன் சார். 30,000? பின்ன 30 ரூபீஸ் நினைச்சீங்களா? அல்பம். இந்த கேஷை வாங்கிட்டு டிரைவரை ரிலீஸ் பண்ணிட்டு கேஸை முடிச்சிருங்க சார். டேய், அடிச்ச முட்டியை பேத்துறேன். எனக்கே லஞ்சம் கொடுக்குறியா? டேய், என் உடம்புல ஓடுறது ரத்தம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நீதி நியாயம் துரடா, தர்ம துர. அப்போ நேத்து என்கிட்ட வாங்கின 30 ரூபீஸ் நான் உங்ககிட்ட லஞ்சமா 30 ரூபீஸ் வாங்கினேன்னு சொல்றியா? எப்ப வாங்கினடா 30 ரூபீஸ்? அப்ப வாங்கின 30 ரூபீஸ். எப்ப வாங்கின 30 ரூபீஸ்? அப்ப வாங்கின 30 ரூபீஸ். எப்ப வாங்கின 30 ரூபீஸ்? அப்ப வாங்கின 30 ரூபீஸ். எப்ப வாங்கின 30 ரூபீஸ்? அப்ப வாங்கின 30 ரூபீஸ். எப்ப வாங்கினடா 30 ரூபீஸ்? அப்ப வாங்கின 30 ரூபீஸ். டேய், யூரியா கேஸ்ல எத்தனையோ பேரை யூரின் போக வச்சவனா? நான் உங்ககிட்ட லஞ்சம் வாங்கினேனா? எஸ் சார். என்ன எஸ் சார்? ஆளப்பா தான் கொடுத்தேன் சார். நீ உன் ஒன்றரை கண்ணால யாரை பார்த்து கொடுத்தியோ? உங்க லத்தி மேல சத்தியம், உங்கள மாதிரி தான் இருந்தாரு சார். என்னட்டா இருந்தானா? எனக்கு விளங்கிடுச்சு. யாரோ ஒருத்தன் ஏன் உருவம் உள்ளவன் எல்லாரையும் வகையா ஏமாத்திக்கிட்டு இருக்கான். அவனோட விஷயத்தை நான் கவனிச்சுக்கிறேன், நீ போ. நான் தான் ஏமாந்துட்டேன். அம்மாவால ஏமாறாம ஜாக்கிரதை இருக்க சொல்லுங்க. என்னங்க? ஒண்ணு இல்லடி, என்ன மாதிரியே உள்ள ஒருத்தன் எஸ்ஐ வேஷம் போட்டுக்கிட்டு வந்து ஏமாத்துறானா? அசல் உங்கள மாதிரியா? அச்சா என்னட்டமே இருக்கானா? அவனை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? அதுக்கு உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன். எப்ப நீ என்ன பார்த்தாலும் உடனே கண்ணடி. அதேதான். விசிலடி. சபாஷ். கையை காட்டு. எங்க உள்ளங்கை சொரி. அதான். திருப்பி. இதான். சொரிஞ்சானா சொரியாடி போனா அவன். என்னங்க, அவரை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அவர்கிட்ட சொல்லி வைங்க. சுட்டுருவேன். என்னப்பா இவ்வளவு நேரமாகியும் இன்னும் தூக்கம் வரலையா? இல்லம்மா, 10 பிள்ளைங்களை பெத்து வளர்த்து சந்தோஷமா வாழ நினைச்ச ஜானகி கிட்ட இனி அவளுக்கு இந்த ஜென்மத்துல குழந்தை பிறக்காதுன்னு எப்படி சொல்லுவோமா? ஆமா ரகு, அந்த உண்மையை சொல்றது கஷ்டம்தான். மெதுவா நானே அவளுக்கு புரிய வைக்கிறேன். வேண்டாமா, இப்பதான் பழைய நிலைமைக்கு வந்திருக்கா ஜானகி. இந்த பயங்கரமான உண்மை தெரிஞ்சா மறுபடியும் பைத்தியம் ஆயிடுவா. ஆனா அவளுக்காக உன் வாழ்க்கையை வீணாக்கிக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. அம்மா, நீ தப்பா நினைக்கலன்னா நான் சொல்ற மாதிரி செய்யறியாப்பா? என்னம்மா? உனக்கு ஒரு வாரிசு வேணும்பா. வாரிசு வேணும்னா நீ மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கணும். அம்மா, ஜானகிக்கு குழந்தை பிறக்காதுங்கிற ஒரு காரணத்துக்காக நான் மறுபடியும் மேரேஜ் பண்ணிக்கிட்டா சத்தியமா நான் மனுஷனே இல்ல. எனக்கு மனிதாபிமானம் இருக்கு. என் மேல இருக்க பாசத்துல இறக்கத்துலதான் நீ இந்த யோசனை சொல்றன்னு எனக்கு தெரியுமா? ஆனா அந்த அப்பாவிக்கு இவ்வளவு பெரிய தண்டனை வேண்டாமா? உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா யார் குழந்தையாவது தத்து எடுத்துக்கலாம் ரகு. வேற யார் குழந்தையோ எதுக்குமா? என் தம்பி பசங்க என் பசங்க இல்லையா? ரவியோட குழந்தைய தத்து எடுத்துக்கிறேன். சரிப்பா ரகு, முகூர்த்த நாள் பார்த்து
நீ சொன்ன மாதிரி தத்தை எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன். நீ போய் படுத்துக்கப்பா. அம்மானா என் அம்மா தான். ஊட்டி வைக்க அழகேதான் ஓட்டி வைக்க எண்ணித்தான் அழைக்கிறது இப்போ என்னைத்தான். உன்னில் புதையல் எடுத்துக்கொள்ள நானும் வரவோ. உண்மையிலே மிருதங்கம் என் கைகள் தட்டட்டும் தாளம் கேட்டு உள்ளம் ரெண்டும் தான் பாடட்டும். மனசெல்லாம் நீயே மனசாரத்தானே நிரந்தர சொர்க்கம் ஒன்று நம்மோடு கொண்டாட்டு சுற்றாரா. தேடட்டா மிச்சத்தை பார்க்கட்டா உடுக்கை இடுப்பின் வளைவில் தானே நான் வழுக்கட்டா. இருவரும் ஜெயிப்பது நிஜமே அடடா சிரிக்குது மனமே. சுகமழை பெய்யும் நேரம் இணைந்து இணைந்து நுழைவோம். ஊத்துக்குழி வெண்ணைதான் காத்திருக்கு முன்னேதான் சேத்தனைக்க சொல்லுது என்னைத்தான். புதையல் எடுத்துக்கொள்ள நானும் வரவோ. நீ யாரைக்கு விட என்னங்க என்னங்க என்ன ஜானகி? டவல் எடுத்துக்க மறந்துட்டேன், கொஞ்சம் எடுத்துட்டு வந்து குடுக்குறீங்களா? இந்த ஜானகி என்ன இது? குளிச்சுக்கிட்டே சரச ஆடினா உடனே குழந்தைங்க பிறக்கும்னு ஒரு டாக்டர் சொல்லிருக்காருல்ல. ஆமா, ஆனா அந்த மாதிரி பிறக்கிற குழந்தை ஜலதோஷம் வந்து கஷ்டப்படும்னு இன்னொரு டாக்டர் சொல்லிருக்காரு. அப்படியா? அப்படின்னா உடனே வெளியில போயிடுங்க. ஏய், என்ன வேணும் உனக்கு? போ அந்த பக்கம்.
எங்க அம்மா இங்கதான் இருக்காங்க. அம்மா உன்ன மாதிரி பிச்சை எடுக்கிறவங்க அம்மா எல்லாம் பங்களால இருக்க மாட்டாங்க. போ அந்த பக்கம். இல்ல, எங்க அம்மா உள்ளதான் இருக்காங்க. வேணும்னா கேட்டு பாருங்க. அதோ எங்க அம்மா. அம்மா, நான் தான்மா, சாரதா. அம்மா, வாட்ச்மேன், யார் இந்த பொண்ணு? யாரோ பைத்தியம் மாதிரி இருக்காம்மா. வீட்டுக்குள்ள எங்க அம்மா இருக்காங்க கூப்பிடு, எங்க அம்மா இருக்காங்க கூப்பிடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. ஐயோ பாவம். அம்மா, அம்மா, யாரும்மா நீ? நான் தான்மா, உன்னோட பொண்ணு. எனக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்லம்மா. என் குழந்தை உயிரோட இருந்திருந்தா சரியா உன் வயசு தான் இருந்திருக்கு. நான் தான்மா உன் பொண்ணு. நீ சொல்லி கொடுத்த ரைம் எல்லாம் எனக்கு தெரியும். இப்போ ஒப்பிக்கிட்டா? Twinkle, twinkle, little star, how I wonder what you are. Up above the world so high, like a diamond in the sky. ரைம் ரொம்ப நல்லா சொல்றியம்மா. வரேன். அங்கே சந்தமாமா அழகா சிரிக்குதம்மா, இங்கே அன்பு அம்மா, இதயம் குழந்தையம்மா, அடம் பிடிக்கிற பிள்ளையும் நீதானே என்னம்மா. உன்னை கண்டது மூட்டிட வந்தேன் இடம் வேளாமா. என்ன ஜானகி யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணும் இல்லைங்க. யாரோ ஒரு பொண்ணு என்ன அம்மா அம்மான்னு கூப்பிட்டு என் பின்னாடியே வரா. நம்ம வீட்டுக்கு கூட வந்தா. மறுபடியும் கோயில பார்த்தேன். ஏதேதோ பேசுறா, பாடுறா. ஆனா அந்த பொண்ணு என்ன அம்மான்னு கூப்பிடும் போதெல்லாம் அவளை ஏன் வயித்துல சுமந்து பெத்த மாதிரி ஒரு பாசம் உண்டாகுதுங்க. ஒண்ணும் இல்ல ஜானகி, குழந்தைங்க மேல உனக்குள்ள அன்பாலதான் இந்த மாதிரிலாம் தோணுது. ஐயா, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. ஆ, வணக்கம் தம்பி. வணக்கம். வாங்க உட்காருங்க. ஆ, இந்த பொண்ணு யாரு? உங்க ஜானகி ஆஸ்பத்திரியில கண்ணுக்கு இமையா பாதுகாத்து பழைய நிலைமைக்கு கொண்டு வந்தவ இந்த பொண்ணுதான் தம்பி. ஓ, வெரி நைஸ். இவ செஞ்ச வேலைக்கு என்ன கைமாறு செய்யறதுன்னு தெரியல. உண்மையிலே நீங்க உதவி செய்யணும்னு நினைச்சா இந்த அனாதை பொண்ணு இங்க தங்குறதுக்கு உதவி செஞ்சா போதும் தம்பி. சரிங்க சுவாமி, குழந்தைய எங்கே விட்டுருங்க. குழந்தையோட நல்லது கெட்டதை நான் பாத்துக்கிறேன். நல்லா படிக்க வைக்கிறேன். சாரதாவுக்கு வேண்டியது பணமோ படிப்போ இல்ல தம்பி, தாய் தந்த பாசம். சுவாமி, இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியல. தாய் பாசத்துக்காக தவிச்சுக்கிட்டு இருந்த சாரதாவுக்கு ஜானகி தான் அம்மான்னு பொய் சொல்லிட்டேன். அத நம்பிட்டா இவ. ஜானகிய தாயா நினைச்சு அம்மா பொண்ணா நெருங்கி பழகிட்டா. ஜானகி உன் அம்மான்னு உங்ககிட்ட பொய் சொல்லிட்டமான்னு சொன்னாலும் அதை கேட்காம ஆஸ்பத்திரியில யார்கிட்டயோ அட்ரஸ் தெரிஞ்சுக்கிட்டு சாரதா அம்மாவை தேடி இந்த வீட்டுக்கு வந்துட்டா. அதனால இந்த அனாதை பொண்ணை எங்க வீட்டை விட்டுட்டு போறீங்களா? ஆமாம்மா. மாமா, நீங்க தப்பா நினைக்காட்டி நான் சொல்றது கேளுங்க. என்ன கௌசல்யா? இந்த பொண்ணு யாரு எங்க பிறந்ததுன்னு நமக்கு தெரியாது. குலம் கோத்திரம் தெரியாத பொண்ணு கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டுல வச்சுக்க சொன்னா எப்படி? அப்படி சொல்லாதம்மா. இந்த பாரு தம்பி, இந்த பச்சை குழந்தைக்கு பெரிய மனசு பண்ணி இருக்க இடம் கொடுங்கன்னு வேண்டி கேட்டுக்கிறேன். சச்சே, நீங்க இந்த மாதிரி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க சாமி. என் பொண்ணா இல்லாட்டி போனாலும் சாரதா என் ஜானகிக்கு தெரிஞ்சவதானே. இந்த பொண்ணு என் வீட்டுல தங்க வைக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல.
ஏன் இப்படி பயந்து வர்றீங்க? சார் நீங்க எஸ்ஐ இல்லையா? நான் எஸ்ஐனா அறிவு கட்டவன் நினைச்சீங்களா? ஒரு மனிதனோட சுகத்துக்கு குறுக்க வர்ற மடையன் நினைச்சீங்களா? அப்ப எங்களை அரெஸ்ட் பண்ண வரலையா? கிடையாது. அசல் என்ன மாதிரியே ஒருத்தன் எஸ்ஐ வேஷத்துல சுத்திக்கிட்டு இருக்கானோ, உங்களை மிரட்டி உங்ககிட்ட மாமூல் வசூல் பண்றதுக்கு பாக்குறானோ எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதனால தான் அவனை அரெஸ்ட் பண்ண உங்ககிட்ட ஆதரவு கேட்டு வந்திருக்கேன். நிஜமாவா? எஸ். அந்த டூப்ளிகேட் இங்க வந்ததும் அவனை பிடிச்சு என்கிட்ட ஒப்படைங்க. பிடிச்சு இல்ல சார், உதச்சு உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம். வெரி குட். துரை, தர்ம துரை. நில்லு. எங்க வர்ற? இந்த துரை தர்ம துரைக்கு எவன் உதவியும் தேவையில்லை. நான் மேல போய் அவனை துண்டு துண்டா வெட்டினதும் அள்ளிக்கிட்டு போறதுக்கு நீ வந்தா போதும். ஓகே? எஸ் சார். துரை, தர்ம துரை. எனக்கு தெரியும்யா, இப்படிலாம் நீ வந்து கத்துவானு அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு. யாரு? துறையாண்டா, தர்ம துரை. ஏய், நம்ம கிட்ட வச்சுக்கிட்ட உனக்கு எப்படி அல்வா கொடுத்தோன்னு பாத்துக்கிட்டு இல்ல, வாங்கிட்டு அடிச்சானே செத்துருவல. டூப்ளிகேட் மாட்டிக்கிட்டான் போல இருக்கு. நாம தான் போய் அல்லணும். சார் டூப்ளிகேட் மாட்டிக்கிட்டானே சார். டேய் டோரிக்கண்ணா, நான் இங்க இருக்கேன்டா. சார் அவனும் உங்களை மாதிரி என்ன கூப்பிடுறா சார். ராஸ்கல், உன்னை சஸ்பெண்ட் பண்ணிடுறேன். ஓடி ஆடி கலைச்சு போனா அவங்க காலை பிடிச்சு விடுறதா உன் வேலை, புரிஞ்சுதா? உன் வீட்டு வேலையை பாரு. என்ன அப்படி முறைக்கிற? சொன்னது கால்ல விழல. போ. ஐயோ, நாயை குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சா அது வாழ ஆட்டிக்கிட்டு எங்கேயோ போகுமா? ஏன் குழந்தைங்க அந்தஸ்து என்ன? அவங்க கூட சரிசமமா உட்கார்ந்து சாப்பிடுறியா? நீ உட்கார்ந்து சாப்பிட வேண்டிய இடம் அங்க. போடி தரத்துல குடிச்சவளே, போடினா. என்னம்மா இங்க உட்கார்ந்து சாப்பிடுற? ஒண்ணும் இல்லம்மா, இங்க இருந்தா பறவைங்க பறக்கிறது, அதுங்க கத்துறது, அதெல்லாம் பாத்துக்கிட்டே சாப்பிட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல. அதனாலதான் இங்க வந்து உட்கார்ந்துட்டேன். உன்னை பிரிஞ்சு போன அந்த தாய் இவ்வளவு துரதிருஷ்டசாலிமா. நான் ஊத்துறேன். C for cat, D for மகேஷ், இது உனக்கு. தேங்க்ஸ் பெரியப்பா. மோனி, இது உனக்கு. தேங்க்ஸ் பெரியப்பா. சாரதா, இந்தா இத வாங்கிக்க. எனக்கு எதுக்குங்க இந்த பொம்மை? ஏ, நீ விளையாட மாட்டியா? நீ என் குழந்தை தானே, வாங்கிக்க வாங்கிக்க. தேங்க்ஸ் அங்கிள். அங்கிள் இல்ல, டாடி. தேங்க் யூ டாடி. That's it. துரை, தர்ம துரை. டெய்லி சொல்ல தேவையில்லை, எங்களுக்கே தெரியும். Shut up. உன் ஊத்தவாய மூடு. அவன் என்னதான் ஏன் சொல்றான்? அவன் எப்படி சார் சொல்லுவான்? அவன் வாயை கட்டி வச்சிருக்கேன்ல, ஒரு தடவை அந்த கட்டை அவிழ்த்தா என்ன விஷயம் தெரிஞ்சிடும். நோ நோ நோ. அவன் வாயை திறக்க கூடாது. திறந்தா நான் ஆபத்துல மாட்டிக்குவேன். சார் பாவம், 2 நாளா சாப்பிடவே இல்ல சார். அவனுக்கு சாப்பாடு கொடுக்காதுன்னு உங்ககிட்ட யாரையா சொன்னா? அவன் வாயை தான் கட்டி வச்சிருக்கேன் சார், எப்படி சார் சாப்பாடு கொடுக்கறது? கொடுக்கறத நான் எப்படியும் கொடுக்கலாம். கண்டபடி பேசாத. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். Who are you? பொதுமக்கள் வேணும்னு கேட்டதுனால புதுசா வந்திருக்கிற ஹெட் கான்ஸ்டபிள் சார். ப்ளீஸ் see this. வெரி குட். என்னத்த வெரி குட்? பொதுமக்கள் வேணும்னு நினைச்சா எம்எல்ஏ ஆகலாம், கான்ஸ்டபிள் ஆக முடியுமா? ஏன் ஆக முடியாது? நான் இவரை கான்ஸ்டபிளா அப்பாயிண்ட் பண்றேன். சார் இவன் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? மொல்ல மாதிரி முடிச்சதுக்கு. அப்ப முன்னுக்கு வரக்கூடிய அத்தனை தகுதி இவனுக்கு இருக்கு. எஸ், யூ ஆர் அப்பாயிண்டட். தேங்க் யூ சார். என்னங்க? அப்பா சிக்னல்லாம் கரெக்டா இருக்கு. என்னங்க? இந்த மாதிரி வேலையெல்லாம் ஹோட்டல்ல வச்சுக்கணும். நேரா ஸ்டேஷனுக்கு வந்துட கூடாது, தெரியுதா? மச்சா, அவங்க எஸ்ஐயோட மிஸ்ஸஸ் நினைக்கிறேன். இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும். என்ன மாதிரியே ஒருத்தன் டபுள் ரோல்ல இருக்கிறதுனால என் பொண்டாட்டியின் டபுள் ரோல்ல வந்துட்டாளான்னு டெஸ்ட் பண்ணேன். என்னங்க, உங்கள மாதிரியே டூப்ளிகேட் இருக்கிற ஒருத்தனை பிடிச்சிங்களாமே, அவனை கொஞ்சம் பார்க்கலாமா? பார்க்கலாம் பார்க்கலாம். அதோ என்னங்க, அவன் முகத்துல இருக்க துணி எடுங்களேன், அவன் முகத்தை முழுசா பார்க்கலாம். வாய மூடு.
என்ன இருக்கு அவன் முகத்துல பாக்குறதுக்கு? என் முகம் அவன் முகம், அவன் முகம் என் முகம், அவன் முகம் என் முகம், என் முகம் அவன் முகம். எதுக்கு இங்க வந்து? எங்க அப்பா பொங்கல் வரிசைக்கு 50,000 ரூபாய் கொடுத்தாரு. நீங்க மேல 25,000 ரூபாய் போட்டு ஒட்டியான பண்ணி தரேன்னு சொன்னீங்கல்ல, செஞ்சு கொடுங்க. செஞ்சிடுறேன். 50,000மா? ஒட்டியான என்னம்மா? சார் நடத்தா உங்களை மறுபடியும் கல்யாணமே செஞ்சுக்கலாம். நீங்க என்ன வேணா பண்ணுங்க, ஆனா ஒட்டியான மட்டும் நல்ல கனமா இருக்கணும். வரேன். செஞ்சிடுறேன். ஒட்டியான கனமா இருக்கணுங்கிறல, அப்ப பணம் நமக்கு இல்லையா? ஒட்டியான வீட்டுக்கு போகலன்னா முட்டி பேர போறது உள்ள இருக்கவனுக்கு தானே, நமக்கு என்ன கவலை? துரை, தர்ம துரைடா. உன் வாயில வரப்போறது நுரடா. ருசி இருந்தா மனம் இல்ல, மனம் இருந்தா திடம் இல்ல. இந்த 3 குணம் உள்ள சீன சிருஷ்டி. இந்த டீக்கு 3 குணம்னா உனக்கு எல்லா நல்ல குணமும் இருக்கு. உன் கையால டீ குடிச்சன்னா அது அமிர்தம். ஆமா, நீ டீ குடிக்கலையா? இல்ல டாடி, நான் டீ குடிக்கிறது இல்ல. ஓ, பரவாயில்ல, எனக்காக கொஞ்சம் குடி. We will share the tea, okay? ஹலோ மிஸ்டர் ரகுராம். ராம் ராம். ஹலோ இன்ஸ்பெக்டர், என்ன இவ்வளவு தூரம்? உங்க வீட்ல ஏதோ திருடு போயிருக்குன்னு உங்க மச்சினிச்சி கௌசல்யா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. எங்க வீட்லயா? இந்த சோக்ரி ஒரு சாமியாரோட எங்க ஷாப்புக்கு வந்து ஒரு மோதிரத்தை அடக வச்சு பணம் வாங்குறாங்க. என்னது? எங்க சாரதா உங்க கடைக்கு வந்து மோதிரத்தை அடக வச்சா? ஆமா சாப். இருக்க இடம் கொடுத்தா மடத்த பிடிக்கிற கதையா எல்லாம் இருக்கு. இந்த கழுத கண்டிப்பா செஞ்சிருப்பா. ஊரு பேரு ஜாதி தெரியாதவள வீட்டுக்குள்ள விடாதீங்கன்னு அன்னைக்கே புலம்புனேன். கௌசல்யா கொஞ்சம் இரு. சாரதா, என்னமா இது? இல்ல, நான் திருடவே இல்ல. இவங்க சொல்றதுலாம் சுத்த போய். தைரியத்தையும் செஞ்சுட்டு தெரியாத மாதிரி நடிக்கிறியா? ஏய் ரவி, இல்லடா, சின்ன பொண்ணு அடிக்க போறியா? சாரதா, உன்னை எதுவும் பண்ண மாட்டாங்க. நீ திருடி இருந்தா உண்மையை ஒத்துக்க. நிஜமா எனக்கு எதுவும் தெரியாது. இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டா. 4 கொடுத்தா உண்மை தானா வரும். சாரதா, உனக்கு எதுவும் தெரியாதுன்னா நீதான் அடகு வச்சேன்னு அந்த சேட்டு அவ்வளவு கரெக்டா எப்படி சொல்றான்? ஆமா, அந்த மோதிரத்தை நான் தான் அடக்கி வச்சேன். ஒரு மோதிரம், ஒரு நெக்லஸ். இந்த சேட்டு கிட்ட நான் தான் கொடுத்தேன். நெக்லஸ் குடுத்தியா? ரகு சார், எஸ்ஐ சார், இந்த சோக்கரி போய் சொல்லுது. இது என் கடைக்கு வந்து மோதிரம் மட்டும் தான் அடகு வச்சது. இல்ல, இங்க இருந்து எடுத்த நெக்லஸ் கூட நான் தானே உன்கிட்ட அடக்கி வச்சேன். கௌசல்யா மேடம், நீங்க மோதிரம் ஒண்ணு தானே காணும் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க. இந்த பொண்ணு நெக்லஸ் கூட எடுத்துன்னு சொல்லுது. அதான் ஜானகி மோதிரம் காணும்னு சொன்னதும் அது ஒண்ணுதான்னு நினைச்சேன். சேட்டு, அந்த மோதிரத்தை நெக்லஸையும் கொண்டு வந்து கொடு. என்கிட்ட அடமானம் வச்சது மோதிரம் ஒண்ணுதான். நெக்லஸை எங்க இருந்து கொண்டாடுறது சாப்? ஏமா, என்கிட்ட குடுத்தது ஒண்ணுதானே? இல்ல 2. ஒண்ணுதான். இல்ல 2. ஒண்ணுதான். இல்ல 2 உன்கிட்ட கொடுத்தேன். என்னையா சேட்டு நடந்தது சொல்லு. சாரி எஸ்ஐ சார், இந்த கௌசல்யா எங்க ரெகுலர் கஸ்டமர். ஒரு மோதிரம் காணும்னு போய் சொல்ல சொன்னாங்க. அவங்கள நம்பி நானும் போய் சொல்லிட்டேன். இந்த பொண்ணு என்கிட்ட எதுவும் கொடுக்கல சார். என்ன மன்னிச்சிருங்க சாப். மிஸ்டர் ரகு, உங்களுக்கு கௌரவமான குடும்பம். இந்த மாதிரி சின்ன விஷயங்களுக்காக எங்களை சிரமப்படுத்தாதீங்க. திரும்ப இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கோங்க. சாப், இதுல என்னோட தப்பு எதுவுமே இல்ல சாப். அதெல்லாம் அங்க வந்து சொல்லு. ஜீப்ல ஏறு. கௌசல்யா, அப்பாவி பொண்ணு மேல ஏன் பழி சுமத்துற? கொஞ்சம் மனிதாபிமானத்தோட நடந்துக்க. என்ன மன்னிச்சிடுங்க மாமா. நீங்க சாரதா மேல வச்சிருக்க பாசத்தை பார்த்து என் பிள்ளைங்க மேல உங்களுக்கு பாசம் குறைஞ்சிடுமோன்னு இப்படி பண்ணிட்டேன். தப்பு பண்ணிட்டேன் மாமா. இனி சாரதாவை உன் பொண்ணு மாதிரி பாத்துக்க. டேய், பொம்பளை போய் சொன்னா அஸ்திவாரம் போட்ட மாதிரி இருக்கணும். பிளான் போட்டா பக்கா பில்டிங் மாதிரி இருக்கணும். அன்னைக்கு ஜானகி குழந்தைக்கு உயிர் இருக்கிறப்பவே சாகடிக்க என்ன செஞ்சேன்னு உனக்கு தெரியல. நிரந்தரமா அவளுக்கு குழந்தைய பிறக்காம இருக்க ஆபரேஷன் பண்ணி எப்படி கர்ப்பப்பையை எடுக்க வச்சேன்னு கூட உனக்கு தெரியும். இந்த அன்னபூர்ணிய ஜெயிக்க ஆளே இல்ல. வெற்றி எப்பவும் எனக்கு தான். நீ தெய்வமா? இல்ல, நீ கல்லு. ஆதரவு இல்லாதவங்களுக்கு தெய்வமே ஆதரவு நினைச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் உன்னை நம்புறேனே. ஆனா நீ எனக்கு என்ன செஞ்ச? நாம் பெத்த குழந்தைய அந்த படுபாவிங்க கொல்றப்போ நீ பாத்துக்கிட்டே இருந்துட்ட. என் துரதிஷ்டம், நீ தந்த குழந்தைய நீயே எடுத்துக்கிட்டேன்னு வேதனைய மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்ட.
தாய்மைதான் ஒரு பொண்ணுக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு தெரிஞ்சும் அந்த அக்கிரமக்காரங்க அதை என்கிட்ட இருந்து அழிச்சுப்போ தடுக்காம இருந்த நீ ஒரு கடவுள் தானா? உன்னை நம்புறதுக்கு நீ எனக்கு தந்த பரிசு இதுதானா? நீ கடவுளே இல்ல, ராட்சசன். நடுப்பிணமா வாழறதை விட சாகிறதே மேல். என் உயிரை கூட நீ எடுத்துக்கோ, எடுத்துக்கோ, எடுத்துக்க, எடுத்துக்க. அம்மா அம்மா ஜானகி, கொஞ்சம் இருமா, கொஞ்சம் இரு. சித்தப்பா, என் குழந்தை அவங்க. எனக்கு தெரியுமா, நீ நினைக்கிற மாதிரி அந்த கடவுள் கைவிடல, காக்கும் கடவுள். அதனால உன் குழந்தை அவர் எடுத்துக்கலாமா, உயிரோடு வாழ வச்சிருக்காரு. நீங்க என்ன சொல்றீங்க சித்தப்பா? என் குழந்தை உயிரோட இருக்கா? எங்க இருக்கு, எப்படி இருக்கு? நான் உடனே குழந்தைய பார்க்கணும். நீ எதுக்கு அவசரப்படாத, நான் சொல்றத கேளு. உனக்கு குழந்தை பிறந்த அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, இப்ப என் குழந்தை எங்க சித்தப்பா? அந்த குழந்தை வேற எங்கேயும் இல்ல, நம்ம வீட்டுல வேலைக்காரியா வளர்ற சாரதா. என்னது? சாரதா என் குழந்தையா? அந்த அழகுறத நான் பெத்த பொண்ணா? அம்மா ஜானகி, சாரதா உன் குழந்தைன்னு தெரிஞ்சா அந்த பாவிங்க கொன்னுடுவாங்க. உன் புருஷன் உயிருக்கும் உனக்கு ஆபத்து வந்துடும். அப்படின்னா இப்ப என்ன பண்றது? தன் தாய தெய்வமா நினைக்கிற உன் புருஷனுக்கு அவளோட சுயரூபம் தெரியற வரைக்கும் நாம வாயை திறக்காம இருக்கிறது நல்லது. அது வரைக்கும் இந்த விஷயத்தை உன் மனசுலயே வச்சுக்க. நான் பெத்த பொண்ணு கண்ணெதிரிலே இருந்தும் கூட நெஞ்சுக்குள்ள பொங்குற தாய் பாசத்தை என்னால எப்படி அடக்க முடியும்? உன்னோட குழந்தை உயிரோட இருக்கணும்னா உன் மனசுக்குள்ளேயே அந்த பாசத்தை ரகசியமா வச்சுக்கணும். என்னால முடியல சித்தப்பா. என் மகளை பார்த்தாதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். நான் என் குழந்தைய பார்க்கணும். என்னம்மா நீ உணர்ச்சி வசப்பட்டினா சாரதா உன் குழந்தைங்கிறது இந்த பாவிங்களுக்கு தெரிஞ்சிடும். கொஞ்ச காலம் பொறுமையா இருமா. சித்தப்பா, நாங்க உயிரோட இருந்தோம், இவ்வளவு சொத்து இருந்தோம், அனாதை குழந்தையா வாடுறது நியாயம் தானா? இந்த பாருமா, ராமர் வனவாசம் இருந்து கஷ்டப்பட்டாரு, பஞ்சபாண்டவர்கள் அஞ்ஞாத வாசம் இருந்து கஷ்டப்பட்டாங்க. நாம சாதாரண மனுஷங்க. உன் பாசத்தால குழந்தைக்கு ஆபத்து வர்றதை விட பொறுமையா இருந்து உன் குழந்தை உயிரை காப்பாத்துறது ரொம்ப முக்கியம். பொம்மலாட்டம் போல இந்த வாழ்க்கையானதே, பொம்மையை போல நாமும் மாறி போனதே. பொம்மலாட்டம் போல இந்த வாழ்க்கையானதே, பொம்மையை போல நாமும் மாறி போனதே. கயிறு பிடித்து இழுப்பதாரு, நம்மை ஆட்டி வைப்பதாரு. கயிறு பிடித்து இழுப்பதாரு, நம்மை ஆட்டி வைப்பதாரு. வந்த பாசம் அறிந்தில்லாத அந்த தேவனோ, அன்னை என்ற உறவில்லாத பிரம்ம தேவனோ, அன்னை என்ற உறவில்லாத பிரம்ம தேவனோ. பொம்மலாட்டம் போல இந்த வாழ்க்கையானதே, பொம்மையை போல நாமும் மாறி போனதே.
பாசத்துக்கு பசி இருந்தும் பக்கத்துல அமுதிருந்தும் ஆசை தீர துடிக்க முடியல, தாகத்தைய தணிக்க வழி இல்ல. தன் குழந்தை என அறிந்தும் தன்னருகே அது இருந்தும் தாவி அதை அணைக்க முடியல, தாலாட்டு பாட வழி இல்ல. இவள் நிலையை நேரில் கண்டால் ஒரு சிலையும் கண்ணீர் சிந்தும், இவள் விழியில் வழியும் நீரில் அந்த இமயம் மூழ்கி போகும். கவிதை ஒன்று ஏன் அழுமோ, இவள் வாழ்வு என்று மலருமோ, பொம்மலாட்டம் போல இந்த வாழ்க்கையானதே, பொம்மையை போல நாமும் மாறி போனதே. அம்மா, நீ எதுக்குமா இந்த வேலையெல்லாம் செய்யற? வீட்டுல வேலைக்காரங்க இருக்காங்கல்ல. நான் வேலை செய்யாம சும்மா உட்கார்ந்து சாப்பிட்டா என்ன வீட்டு விட்டு வெளியே தருத்துருவாங்களோன்னு பயமா இருக்குமா. வீட்டை விட்டு வெளியே தத்திட்டா தினமும் உன்னை பார்க்க முடியாது. அழாதீங்கம்மா, உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியாதுமா. என்னடா திமிரிக்கிட்டு இருக்க? ஸ்டேஷன்ல இருக்க பொருளை எல்லாம் நாங்க கஷ்டப்பட்டு வித்துக்கிட்டு இருக்கோம், ஏதோ ஓ வீட்டு சொத்து பறிபோன மாதிரி கவலைப்படுறிய? சத்தம் போடாதடா. இன்னும் கொஞ்சம் பொருள் பாக்கி இருக்கே, அதையும் வித்துட்டு வர. வாடாவா. ஹலோ போலீஸ் கண்ட்ரோல் ரூம். ஹலோ ஹலோ போலீஸ் கண்ட்ரோல் ரூம். எஸ் போலீஸ் கண்ட்ரோல் ரூம். நான் தான் D2 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கண்ணையா பேசுறேன். ஓவர் ஓவர். நான் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து கமிஷனர் பேசுறேன். ஓவர் ஓவர். கமிஷனர் சார், இங்க எஸ்ஐ தர்மதுரையும் புது கான்ஸ்டபிள் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற பொருட்கள் எல்லாம் வித்துக்கிட்டு இருக்காங்க சார். ஓவர் ஓவர். எவ்வளவு நேரமா விக்கிறாங்க? ஓவர் ஓவர். அரை மணி நேரமா வித்துக்கிட்டு இருக்காங்க, நீங்க சீக்கிரமா வரணும், ரொம்ப அர்ஜென்ட். ஓவர் ஓவர். நான் அரை செகண்ட்ல அங்க வந்துருவேன்டா டோரிக்கண்ணா. ஓவர் ஓவர். அரை செகண்ட்லயா? அவ்வளவு ஃபாஸ்டா எப்படி வருவீங்க? ஓவர் ஓவர். கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு. பின்னாடியா? ஏண்டா நம்ம விஷயத்தை கண்ட்ரோல் ரூம்ல சொல்ற அளவுக்கு நீ வந்துட்டியா? ஓ வேலை ஓவர் ஓவர். என்னடா பாக்குற? என்ன சார் அநியாயமா இருக்கு? போலீஸ் ஸ்டேஷனே குடோன் மாதிரி ஆக்கிட்டீங்க. டேய், நான் நினைச்சேன்னு வச்சுக்க, ஸ்டேஷன்ல டான்ஸ் ப்ரோகிராமுக்கே வாடகைக்கு விடுவேன். ஹலோ மாலிஷ் போலீஸ் ஸ்டேஷன் ஸ்பீக்கிங். உண்மையாவா? 10 நிமிஷத்துலயா? ஓகே ஓகே, நாங்க ரிசீவ் பண்ணிக்கிறோம். என்ன டேய் பாட்சா, 10 நிமிஷத்துல ஐஜி சார் இங்க வராராம். அம்மா, இன்னைக்கு சாரதா பிறந்த நாள்னு நினைக்கிறேன். நீ இந்த அளவுக்கு அப்பாவியா மாறிட்டியேடா. அனாதை பொண்ணுக்கு பிறந்த நாள்னா வேடிக்கை இல்ல. பரவாயில்லம்மா, அவ ஆசையை இப்படி தீத்துக்கிறா. அப்பம் பேர் தெரியாதவளுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்களா? ரொம்பதான் ஓவர் ஆக்டிங். கௌசல்யா, அந்த மாதிரி பேசாத. இன்னைக்குதான் சாரதாவோட பிறந்த நாள். இவ எப்ப பிறந்தான்னு உனக்கு எப்படி தெரியும்? அம்மா அப்பாவே யாரும் தெரியாது. எனக்கு தெரியும். இன்னைக்குதான் சாரதா பிறந்த நாள். அதுதான் எப்படி தெரியும்? இவதான் அனாதையாச்சே. இல்ல, இன்னைக்குதான் சாரதாவோட பிறந்த நாள். இல்ல, உனக்கு பைத்தியம் பிடிச்ச நாள். இல்ல, உனக்கு பைத்தியம், உன் புருஷனுக்கு பைத்தியம், உன் அத்தைக்கு பைத்தியம், உன் குழந்தைங்களுக்கு பைத்தியம். சாரதா அனாதை இல்ல. சாரதா யாரும் தெரியுமா? ஏன் இஷ்டம்? நான் சாரதாவுக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுவேன், கொண்டாடிட்டே இருப்பேன். தப்பா? யார் வேண்டாங்கிறது? இன்னைக்கு கொண்டாடுவேன், நாளைக்கு கொண்டாடுவேன், நாளைக்கு கொண்டாடுவேன். நீ போ. கொண்டாடு. நீயும் அனாதை தானே. ஒரு அனாதை இன்னொரு அனாதை கொண்டாட வேண்டியதுதான். ரகு, மனசு தளர விடாத, தைரியமா இரு. என்னம்மா சொல்றீங்க? ஜானகி செய்யறத பார்த்தா
மறுபடியும் அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சோன்னு தோணுது. இந்த விஷத்தை எதுக்கு கொண்டு வர சொன்னீங்க அத்தை? இந்த பால்ல போட்டு கலக்கிறதுக்கு. கலந்து ரகுவை குடிக்க வச்சு முதல்ல அவனை இல்லாம செஞ்சுட்டா ஜானகியையும் சாரதாவையும் விரட்டுறது பெரிய விஷயம் இல்ல. ரகு, அவசரமா வெளியே போறியா? ஆமாமா. டிஃபன் கூட சாப்பிடல, கொஞ்சம் இந்த பாலை குடிச்சிட்டு போப்பா. ஜானகி, யார பத்தி பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? வர வர நீ பண்றதெல்லாம் விசித்திரமா இருக்கு. என் பேச்சு நம்புங்க, நான் உண்மையாதாங்க சொல்றேன். இவங்க இதுல விஷம் கலந்ததை என் கண்ணால பார்த்தேங்க. பாத்தீங்களா அத்தை, நம்ம மேல எந்த மாதிரி பழி சுமத்துறான்னு? கௌசல்யா, நீ பேசாம இரு. அது இல்ல மாமா, நாங்க இந்த வீட்டு உப்பு திங்கிறோம், நீங்க என் பையனை கூட தத்த எடுத்துக்க போறீங்க. அந்த மாதிரி இருக்கப்ப கொலை செய்ய முயற்சி பண்றோம்னு சொல்றது சுயநிலையோட இருக்கிறவங்க சொல்ற வார்த்தை இல்ல. என்ன கௌசல்யா, என்ன மறுபடியும் கலட்டா? இங்க பாருங்க, நானும் அத்தையும் மாமாவை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்றோமா? இந்த பால்ல விஷம் கலந்திருக்கோமா? என்னென்ன இதெல்லாம் நீ நம்புறியா? அண்ணி, சொந்த மகனான நான் இருந்தும் அண்ணன் மேலதான் அம்மா அதிகமா பாசம் வச்சாங்க. அப்படிப்பட்டவங்க அண்ணனை கொல்றதுக்கு முயற்சி பண்றாங்கன்னு சொன்னா அது அம்மாவால தாங்கிக்க முடியுமா? உங்களுக்கு பிடிக்கலாம் சொல்லிடுங்க, நாங்க எல்லாரும் வெளியே போயிடலாம். அதை விட்டுட்டு இப்படி அபாண்டமா பழி சுமத்தாதீங்க. இல்ல தம்பி, அந்த பால்ல விஷம் கலந்ததை என் கண்ணால பார்த்தேன். சரி, நீங்க பாத்தீங்களா? சத்தியமா பாத்தீங்களா? ஆமா. கொடுங்க ரவி. குடிச்சிட்டேன், ஏன் எனக்கு ஒண்ணும் ஆகல. அண்ணா, இப்ப என்ன சொல்ற? இப்பவும் பொண்டாட்டி சொன்னதை நம்புறியா? அம்மா அடாதம்மா, விடுமா. இப்ப என்ன ஆயிடுச்சுமா? நீ ஏமா வேதனைப்படுற? அந்த பைத்தியக்காரி பேச்சு பெருசா எடுத்துக்காது. அம்மா அன்னபூர்ணியம்மா, தத்து எடுக்கிறதுக்கு முகூர்த்தம் பாருன்னீங்களே, வர்ற வெள்ளிக்கிழமை ரொம்ப நன்னா இருக்கு. பஞ்சமி திதி காலை 7:24 அருமையான முகூர்த்தம் இருக்குங்க. இங்க பாருங்க, இப்ப அதெல்லாம் பண்றதா இல்ல, அப்புறமா பாத்துக்கலாம். நீங்க போயிட்டு வாங்க. சரிங்கம்மா. ஒரு நிமிஷம் இருங்க அம்மா. அந்த முகூர்த்தத்திலே அது நடக்கணும். குழந்தைய தத்து எடுத்தோம்னா தனக்கு ஒரு குழந்தை சொந்தமாயிடுச்சுங்கிற சந்தோஷத்துல ஜானகி மறுபடியும் பழைய நிலைமைக்கு வருவான்னு நான் நினைக்கிறேன். உடனே அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரி. दत्तस्वीकार आरंभ मुहूर्त सुमुहूर्तोऽस्तु सद्भावं भवति सदा ईश्वरे. எனக்கு தயவு செஞ்சு என் பேச்ச கேளுங்க. நம்ம குழந்தை உயிரோட இருக்கிறப்போ இன்னொரு குழந்தைய தத்தெடுக்க வேண்டிய அவசியம் என்னங்க? என்னது, நம்ம குழந்தை உயிரோட இருக்கா? ஆமாங்க, சாரதா நம்ம பொண்ணுங்க, நம்ம சொந்த குழந்தைங்க. ஆமா ஜானகி, சாரதா நம்ம சொந்த குழந்தை மாதிரி தான். மாதிரி இல்லங்க, சாரதா நான் 10 மாசம் சுமந்து பெத்த பொண்ணு. என்னங்க, என் பேச்சு நம்புங்க, சாரதா நம்ம பொண்ணு தாங்க. பிறந்தப்போ குழந்தை செத்துருச்சுன்னு உங்க அம்மா போய் சொன்னாங்க. என் குழந்தையை கொல்றதுக்கு அன்னைக்கு இவங்க எல்லாரும் முயற்சி பண்ணாங்க. இனிமே என்னால இத பொறுத்துக்க முடியாது. அன்னைக்கு பால்ல விஷம் கலந்து உன்னை கொல்ல பார்த்தேன்னா, இன்னைக்கு உன் குழந்தைய பிறக்கிறப்பவே கொல்ல முயற்சி பண்ணேங்கிறா. இந்த பைத்தியத்தோட பேச்சு கேட்டா எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும். இதுக்கு என்ன முடிவுன்னு நீதான் சொல்லணும். நேத்து உன் நாடகத்தை என் புருஷனை நம்ப வச்சு உன் காரியத்தை சாதிக்கலாம்னு நினைக்கிறியா? ஜானகி, என்ன பேசுற? யாரு என்னன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நான் தெரிஞ்சுதாங்க பேசிக்கிட்டு இருக்கேன். உண்மை என்ன நீங்க தான் புரியாம பேசுறீங்க. என் பேச்ச நம்புங்க, சாரதா நம்ம பொண்ணுதாங்க. ஆமா ஜானகி, நம்ம குழந்தைதான். இப்ப யாரு இல்ல நாங்க? பைத்தியம் முத்தி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாடி, ஆமா, எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. எனக்கு பைத்தியம் பிடிக்கிறதுக்கு காரணம் யாரு? நீங்க தானே. நீயும் இந்த ராட்சசியை சேர்ந்து பண்ண திட்டம் தானே. நீயும் இந்த ஜாலக்காரியை சேர்ந்து பண்ண வேலை தானே. சொல்லுடி.
பாத்தீங்களா இந்த பைத்தியம் பண்றத? உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணி உடனே இந்த பைத்தியத்தை அனுப்பி வைங்க. யாருக்குடா பைத்தியம்? யாருக்குடா பைத்தியம்? உனக்குடா பைத்தியம்? உனக்கு நான் பணத்து மேல பைத்தியம். சொத்து அபகரிக்கணும் தானே? அநியாயமா என்னைய என் பொண்ணையும் பிரிச்சீங்க. சொல்லுடா, போய் சொல்லாத. உண்மையை சொல்லுடா, உண்மையை சொல்லுடா. ஜானகி, நான் சொல்றேன். அவங்க எல்லாரும் போய் சொல்றாங்க. நம்பாதீங்க. அவங்க போய் அண்ணா, இந்த பைத்தியம் பண்றத நீ வேணா பொறுத்துக்கலாம், எங்களால பொறுத்துக்க முடியாது. நான் போய் போன் பண்ணிட்டு வரேன். டேய், டேய். ஜானகி, நான் பைத்தியம் இல்லைங்க. நான் பைத்தியம் மாதிரி உளரலைங்க. நீங்களாவது நான் சொல்றதை புரிஞ்சுக்கங்க. சரி சரி ஜானகி, உன் நிலைமை எனக்கு புரியுது. நீ சொல்றது எல்லாமே நிஜம்தான். ப்ளீஸ் ஐயோ, உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. சாரதா நம்ம குழந்தைங்க. சாரதா நம்ம குழந்தைங்க. ப்ளீஸ் என்ன நம்புங்க. அவங்க எல்லாரும் போய் சொல்றாங்க. சாரதா நான் பெத்த பொண்ணுங்க. ப்ளீஸ் நீங்களும் அதை புரிஞ்சுக்கங்க. சாரதா நம்ம குழந்தைங்க. டாக்டர் சார், போன தடவையாட்டம் அரை பைத்தியமா அனுப்பிடாதீங்க. நல்ல தெளிஞ்ச பிறகு அனுப்புங்க. யாருக்கடி பைத்தியம்? வாய்க்கு வந்தபடி பேசாத. சொல்றீங்க, இழுத்துட்டு போங்க. வேண்டாங்க, வேண்டாங்க. எனக்கு பைத்தியம் இல்லைங்க. எனக்கு பைத்தியம் இல்ல. டாக்டர், எனக்கு பைத்தியம் இல்ல டாக்டர். எனக்கு பைத்தியம் இல்ல. ஆமா, இங்க வா, வா, நான் சொல்றேன் கேளு, வா. வாமா. டாக்டர், எங்க அம்மா விட்டுருங்க அங்கிள். எனக்கு ஆமா, வா. சொல்றது கேளு. உனக்கு சொல்றது வா, நான் சொல்றது கேளு. நீ போ. அம்மா தாயே, இந்த கொடுமைகளுக்கு ஒரு முடிவே இல்லையா? என் குழந்தை அம்மன் கோயில் குழந்தையா தான் வாழுமா? என்னை ஏன் சோதிக்கிற? என் குழந்தைய கூட சேர்த்து வைக்க மாட்டியா? ஐயோ அம்மா தாயே, இல்லைங்க. என்னை விடுங்க. ஜானகி சொன்ன எல்லாமே உண்மைதான். ரகு தம்பி, இந்த குழந்தை யாரும் இல்ல, உன் சொந்த குழந்தை. உங்க அம்மா, உன் தம்பி, என் பொண்ணு டாக்டருமா சேர்ந்து பிறந்தது மயக்க மருந்து கொடுத்து குழந்தை செத்து போச்சுன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்து புதைக்க சொன்னாங்க தம்பி. என் கையால இந்த பாவத்தை பண்றதுக்குள்ள குழந்தை கத்துறத கேட்டு உடனே குழந்தையை வீட்டுக்கு கொண்டு வர நினைச்சேன். ஆனா இந்த பாவிங்க குழந்தை உயிருக்கு மறுபடியும் ஆபத்து ஏற்படுத்துவாங்கன்னு நினைச்சு அந்த குழந்தைய அம்மன் கோயில் வாசல்ல போட்டுட்டு அவளை காப்பாத்துபடி வேண்டிக்கிட்டேன். அங்க வந்த சுவாமிஜி குழந்தைய எடுத்து வளர்க்கறத நினைச்சு சந்தோஷப்பட்டேன். உன் சித்தியோட சுயரூபம் உங்களுக்கு தெரியற அன்னைக்கு சாரதா உன் குழந்தைங்கிற உண்மையை சொல்லணும்னு இருந்தேன். தெரிஞ்சிருந்து சொல்லாம போனது என்னோட தப்பு. இவ்வளவு நடந்த பிறகு சொல்லாம இருக்க என்னால முடியல தம்பி. இல்ல, இதெல்லாம் போய் வாய முடுறா. என் உயிரையே உனக்கு கட்டி கொடுத்துட்டேன், அப்புறம் எதுக்காக போய் சொல்லணும்? ரகு தம்பி, உங்க அப்பா மேல சத்தியமா சொல்றேன், நான் சொல்றதெல்லாம் உண்மை. உண்மை தம்பி. ஜானகி, நீ இந்த வீட்டு மருமகளானது ஏன் அதிர்ஷ்டம் நான் நினைச்சேன். ஆனா அதுவே உனக்கு துரதிருஷ்டமா மாறிடுச்சு. 10 குழந்தைங்களை பெத்து வளர்த்து சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா உன்னை ஒரு குழந்தைக்கு கூட தாயின்னு சொல்ல முடியாதபடி செஞ்சுட்டாங்கல்ல. ஒரு விதத்துல நீ ரொம்ப கொடுத்து வச்ச ஜானகி. உனக்கு தெரியாம இவ்வளவு நாளா உன் குழந்தைக்கு தாயா இருந்திருக்க. அம்மா, நீ அனாதை இல்லம்மா, தெய்வ குழந்தை. அம்மனோட அருள்ல தான் பிறந்த உடனே நீ அம்மன் கோயில் குழந்தையா வளர்ந்து இப்ப எங்க கிட்டே வந்து சேர்ந்திருக்க. இனி உனக்கு எந்த குறையும் வராதுமா. டாடி நான் இருக்கேன். உன் அம்மா உன் மேல உயிரிய வச்சிருக்கா. அவ அன்புக்கு ஈடே இல்லம்மா. ஒரு நாள் நீயும் தாயாவ. ஒரு அம்மா எப்படி இருக்கணும்னு உங்க அம்மாவை பார்த்து கத்துக்க. எப்படி இருக்க கூடாதுன்னு என் அம்மாவை பார்த்து தெரிஞ்சுக்க. அம்மா, எதுக்காகமா இப்படி பண்ண? எதுக்காகமா இப்படி பண்ண? எதுக்காகமா இப்படி பண்ண? என்ன பெத்த தாய் யாருன்னு எனக்கு தெரியாத நிலைமையில 5 மாசத்துல பசியோட உன் மடியில அழுதுகிட்டு இருந்த நேரத்துல கள்ளிப்பாலையோ அரளிவதையோ பாலுக்கு பதில் ஊத்திருந்தா இந்த நிலைமை உனக்கு வந்திருக்காதேம்மா.
உன் சுண்டு வரல பிடிச்சு நான் நடக்க கத்துக்கிட்ட நேரத்துல என் கழுத்தை நெரிச்சு கொண்டு இருந்தேன்னா இன்னைக்கு இத்தனை பேர் முன்னாடி நீ குற்றவாளியா நின்னு எனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் உனக்கு வந்திருக்காது இல்லப்பா. 25 வருஷமா என் மேல பாசம் இருக்க மாதிரி நடிச்சு வளர்த்து கல்யாணமும் செஞ்சு வச்சு என் மனைவி தாய்மை அடையறத தடுக்கிற அளவுக்கு நீ மோசமானவங்கிறத என்னால தாங்கவே முடியலப்பா. நான் உன் பையன் நினைச்சேன். இல்லையே, சக்களத்தி மகன் தானே. எனக்கு நீ எவ்வளவு கஷ்டத்தை வேணாலும் கொடுக்கலாம். ஆனா என் பொண்டாட்டி என் பொண்ணு உனக்கு என்ன பாவம் பண்ணாங்கம்மா? அவங்களுக்கு எதுக்குமா இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்த? சொல்லுமா சொல்லுமா சொல்லு. அக்கிரமத்தோட மொத்த உருவமா இருந்த ஒண்ணு அம்மானு கூப்பிட்டதுக்கு நான் வெக்கப்படுறேன். நோ, என்னால முடியாது. இனி நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. நீ என் கண்ணு எதிரில இருந்தீன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. தயவு செஞ்சு இங்கிட்டு போயிடுங்க, போயிடுங்க. தம்பி, பெத்த பாசம் என் கண்ணு மூடிடுச்சு. என் வயித்துல பிறந்துட்டாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக பெத்த தாயை விட அதிகமா என்ன கவனிச்சுக்கிட்ட உன்ன மாதிரி உத்தமனுக்கு அநியாயம் பண்ணிட்ட. எந்த பொண்ணு இன்னொரு பொண்ணுக்கு செய்யக்கூடாத துரோகத்தை செஞ்சிட்ட. மகன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கிற நிலைமை உலகத்துல எந்த தாய்க்கும் வரக்கூடாது. மன்னிச்சுடுன்னு சொல்லக்கூடிய அருகதை எனக்கு இல்ல. என்ன பாட்டி வீட்டை விட்டு போறாங்க. கூப்பிடுங்கடி, கூப்பிடுங்கடி ப்ளீஸ். எங்க அம்மாவை என்கிட்ட சேர்க்கறதுக்காக நீங்க உங்க அம்மாவை பிரிய கூடாது டாடி. அம்மா, பாட்டி நம்ம வீட்டு போறாங்க. நீயாவது கூப்பிடுமா ப்ளீஸ், நீயாவது கூப்பிடுமா. இல்லங்க, எங்க போறீங்க? போ சொல்றதுக்கு அவர் யாரு? வெளியே போக நீங்க யாரு? இந்த சொத்து யாருது? எங்க தாத்தா சண்முகநாதனோடது. அவர் யார் பேர்ல எழுதி வச்சிருக்காரு? அவர் பேத்தியரை என் பேர்ல எழுதி வச்சிருக்காரு. அதாவது இந்த வீட்டு எஜமானியா நான் சொல்றேன். இந்த வீட்ல இருந்து யாரும் வெளியே போக கூடாது. உள்ள போங்க. Twinkle, twinkle, little star, how I wonder what you are. Up above the